வெல்கம் டு டிஎன்பிசி ஜென்ரல் ஸ்டடீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் டெல்லி சுல்தானேட். இது ஒரு பெரிய டாபிக், இம்பார்ட்டண்டான டாபிக். ஸோ நம்ம ரஷ் பண்ண வேண்டாம், பொறுமையாக பார்க்கலாம். இது 2 வீடியோவாக நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்க்க போகிறது பார்ட் 1. லாஸ்ட் கிளாஸில் அரப்ஸ் அண்ட் டர்க்ஸ் இந்தியாவுக்குள்ளே எப்படி வந்தாங்க, அவங்களால இந்தியாவில் என்னென்ன மாதிரி சேஞ்சஸ்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருந்தோம். லாஸ்ட்டாக முகமது கோரி அப்படின்னு சொல்கிற ஒரு இஸ்லாமிய அரசர் இந்தியாவில் படையெடுத்துகிட்டு போயிருப்பார். மற்ற படையெடுப்பாளர்கள் மாதிரி இல்லாமல் முகமது கோரி என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, தான் வந்துட்டு போன இடத்துல ஒரு கேரிசான் பில்ட் பண்ணிட்டு போயிருப்பார். ஒரு படை முகாம்கள் அமைச்சிட்டு போயிருப்பார். எதுக்கு அப்படின்னா, திரும்ப அதே இடத்த பிளண்டர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பர்பஸ்க்காக. பட் இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த பகுதி தனக்கு சொந்தம் அப்படிங்கிற மாதிரி ஆகிரும். ஸோ இங்கே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அரசர்களோட ஃபைட் பண்ணிவிட்டு அந்த பகுதியை முழுசாகவே என்ன பண்ணியிருப்பார், கோரி எடுத்துப்பார். இப்படி எடுத்ததும் இல்லாமல் அங்கே அவர் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு கிங், நான் தான் இந்த பகுதிக்கு கிங்கு, நான் தான் இந்த பகுதியை ஆட்சி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கல. அவங்க வந்தாங்க, இன்வைட் பண்ணாங்க, போயிட்டாங்க. ஸோ இந்த பகுதிகளை என்ன செய்கிறார் அப்படின்னா, அவருக்கு கீழே ஒரு ஆஃபீஸர் அப்பாயிண்ட் பண்ணிவிட்டு, இது நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொறுப்பாளர் மாதிரி ஒரு பர்சனை அப்பாயிண்ட் பண்ணிவிட்டு கோரி என்ன பண்ணிடுறாரு, ரிட்டன் போயிடுறாரு. அப்படி ஒரு பகுதிக்கு பொறுப்பாளராக இருந்தவர் தான் யார், குட்புதீன் ஐபக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அடிமை. சரியா, இவர் கோரியோட அடிமை தான் குட்புதீன் ஐபக். இந்த மாதிரி இருக்கிறாங்க. தென் கோரி என்ன பண்ணுறாரு, செகண்ட் டைம் இந்தியாவுக்குள்ளே இன்வைட் பண்ணிட்டு போகும்போது அவரை ஒரு மர்மமான முறையில் அவரை கொண்டுறாங்க. ஸோ இந்த டைமில் என்ன ஆயிடுது, அவரோட போஸ்ட் வேக்கண்ட் ஆயிடுது. ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான ரூலர், அவருக்கு கீழே நிறைய பிளேசஸ் இருக்குது, அதுவும் நல்ல வளமான இடங்கள் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இவரோட பதவிக்கு நிறைய பேர் என்ன செஞ்சுருப்பாங்க, போட்டி போடுவாங்க. அப்படி எல்லாரும் ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த ஃபைட்டில் லாஸ்ட்டாக வின் பண்ணுறது யாராக இருக்கும் அப்படின்னா, குட்புதீன் ஐபக் அப்படின்னு சொல்லக்கூடிய இவர் தான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாரு, இந்தியாவில் டெல்லி சுல்தானியம் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாமியரோட ஆட்சியை அஃபிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சரியா, முகமது காசிமா இருக்கட்டும், முகமது கஜினியா இருக்கட்டும், முகமது கோரியா இருக்கட்டும், இவங்க எல்லாரும் படையெடுப்பாளர்கள் மட்டும்தான். இந்தியாவில் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க ஸ்டார்ட் பண்ணலை. ஃபஸ்ட்டு யார் ஆரம்பிக்கிறா அப்படின்னா, குட்புதீன் ஐபக் அவர் தான் ஸ்டார்ட் பண்ணுறாரு இந்தியாவில் டெல்லி சுல்தானியத்தை. டெல்லி சுல்தானியம் 5 டினாசிட்டியை உள்ளே இருக்கும். சரியா, 5 வம்சங்களை உடையது டெல்லி சுல்தானியம். ஸ்லேவ் டினாசிட்டி, கல்ஜி டினாசிட்டி, துக்லக் டினாசிட்டி, சையத் டினாசிட்டி அண்ட் லோடி டினாசிட்டி. குட்புதீன் ஐபக் ஒரு ஸ்லேவ், அவர் ஸ்டார்ட் பண்ணார் அப்படிங்கிறனால இது என்ன, ஸ்லேவ் டினாசிட்டின்னு சொல்லுவாங்க. சரியா, நமக்கு தெரியும் டினாசிட்டி அப்படிங்கிறது அப்பா, அவரோட பையன், அதுக்கப்புறம் அவரோட பையன், இந்த மாதிரி ஒரே ஃபேமிலி ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா அது டினாசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரூலிங் ரொம்ப பெருசாக போயிட்டே இருந்துச்சுன்னா அது எம்பையர். ஓகே, இவ்வளோதான் டினாசிட்டி அண்ட் எம்பையர். இப்போ இந்த 3 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 3 பேர் இருக்காங்க. தென் இவருக்கு அப்புறம் இவரோட பையன் வரலை. பட் அதுக்கு பதிலாக அவங்களுக்கு கீழே வேலை பார்த்துட்டு இருக்கிற ஒரு அமைச்சரோ இல்லை படைத்தளபதியோ பவரை எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அவர் ஒரு புது டினாசிட்டியை அகெயின் ஸ்டார்ட் பண்ணுவார். ஏன்னா அவருக்கு கீழே அவரோட பையன் தான் வருவார் இல்லையா, அந்த மாதிரி தான் இங்கே நடக்கும். ஸோ இது ஒரு சின்ன ஃபேமிலி ரூல் அப்படிங்கிறனால இது டினாசிட்டி அப்படிங்கிறாங்க. 5 டினாசிட்டி இருக்குது, அந்த 5 தான் இது. ஏர்லி டர்க்கிஷ் ரூலர்ஸ், இவங்கள தான் நம்ம ஸ்லேவ் டினாசிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா ஃபஸ்ட்டு அப்போ தான் என்ன பண்ணுறாங்க, இஸ்லாமியர்கள் இந்தியாவில் ஆட்சி அமைக்கிறாங்க. ஸோ இங்கே ஏர்லி டர்க்கிஷ் ரூலர்ஸ் அப்படின்னு சொல்லலாம், ஸ்லேவ் டினாசிட்டி அப்படின்னு சொல்லலாம், மம்லுக் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க, அந்த மாதிரியும் சொல்லலாம். நெக்ஸ்ட்டு கல்ஜிக்கள், இவங்களுக்கு அப்புறம் யார் வராங்க, கல்ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபேமிலி வராங்க. ஸோ அவங்களோட ரூல் கல்ஜி டினாசிட்டி. தென் துக்லக் டினாசிட்டி, சையத் அண்ட் லோடி டினாசிட்டிக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா, பாபரோட என்ட்ரி உள்ள இந்தியாவுக்குள்ளே இருக்கும். அவருக்கு அப்புறம் அவர் முகலாய பேரரசை இந்தியாவில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் 2 டினாசிட்டி, ஸ்லேவ் அண்ட் கல்ஜி. ஸ்லேவ் டினாசிட்டி. After the death of Gori, there were many contenders for power. One was Gudbuddin Aibak, who ascended the throne in Delhi. இவருக்கு அப்புறம் கோரிக்கு அப்புறம் யார் கிங்காக வர்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போதும் சரி, அந்த பகுதிகளுக்கு யார் பொறுப்பாக இருப்பாங்க, இல்லை அந்த பகுதி எனக்கு தான் வேணும் அப்படிங்கிற சண்டையிலையும் சரி, ஒரு ஏபிள் ரூலராக யார் வரா அப்படின்னா குட்புதீன் ஐபக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்லேவ். சரியா, யாரோட ஸ்லேவ், முகமது கோரியோட ஸ்லேவ். இவர் என்ன பண்ணிடுறாரு, இந்தியாவில் டெல்லி சுல்தானியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்சியை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட்டு இஸ்லாம் ரூலர். ஓகேயா, வித் ஹிஸ் ஃபாதர் இன் லா ஈல்டிஸ்
remaining a threat to him for the next 10 years. The three important rulers of this dynasty are Qutbuddin Aibak, Iltutmish, Palban. அரசராக பதவி ஏற்றுக்கிட்டாரு. டெல்லியை கேபிட்டலாக வச்சுட்டு என்ன செய்கிறாங்க அப்படின்னா டெல்லியில் வந்து டெல்லி சுல்தானியத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. என்னதான் இவர் வந்து கிங் ஆயிட்டாலும் கூட இவரோட ஃபாதர் இன்லா, இவரோட மாமனாரே எப்படி இருக்காங்க, இவருக்கு த்ரெட்டாக தான் இருக்காங்க. ஏன்னா எந்த சமயத்துலையும் இவரை டெஃபீட் பண்ணிவிட்டு இவர் கிங் ஆயிடலாம். அந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் தான் குட்புதீன் ஐபக் வந்து அரச பதவி ஏற்றுக்கிறாரு. இந்த ஸ்லேவ் டினாசிட்டிலேயே முக்கியமான 3 ரூலர்ஸ் யார் அப்படின்னா குட்புதீன் ஐபக், இல்துட்மிஷ், பால்பன். எந்த அரசர் எந்த வம்சத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ஆர்டர் மாறாமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. The slave dynasty is also known as Mamluk dynasty. Mamluk means property. Mamluk அப்படிங்கிற வார்த்தைக்கு ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிற பொருள். இது வந்து லேட்டராக அடிமை அப்படிங்கிற சொல்கிற மாதிரியும் பொருள்படும். அதனால் இதை வந்து மம்லுக் டினாசிட்டி, அடிமை வம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் ஆல்சோ த டேர்ம் ஃபார் தி அரபிக் டெசிக்னேஷன் ஆஃப் ஸ்லேவ். நமக்கு தெரியும் இதை ஸ்டார்ட் பண்ணது குட்புதீன் ஐபக் அப்படிங்கிற ஒரு அடிமை. ஸோ இதை நம்ம ஸ்லேவ் டினாசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். குட்புதீன் ஐபக் was enslaved as a boy and sold to Sultan Muhammad Ghori at Ghazni. Impressed with his ability and loyalty, the Sultan elevated him to the rank of Viceroy of the conquered provinces in India. இவர் வந்து எப்படின்னா ஒரு சின்ன பையனாக இருக்கும்போதே முகமது கோரி என்ன பண்ணிடுறாரு, இவரை கஸ்னி அப்படிங்கிற இடத்துலேருந்து வாங்கிட்டு வந்துடுறாங்க. சரியா, அந்த காலத்தில் அடிமை விற்கிறதும் வாங்குறதும் இந்த முறை பழக்கம் வந்து இருந்திருக்கு. ஸோ அப்படி அடிமையாக வாங்கப்பட்ட ஒரு சோல்ஜர் தான் யார், குட்புதீன் ஐபக். பட் குட்புதீன் ஐபக் வந்து ரொம்ப டேலண்டடாக ரொம்ப லாயலாக இருந்தனால முகமது கோரி அவருக்கு வந்து பிடிச்சி போயிடுது. யார், நம்ம குட்புதீன் ஐபக்கை. ஸோ அவர் என்ன பண்ணிடுறாரு, இவரை வந்து ஒரு வைசிராய் ரேங்க்குக்கு வந்து உயர்த்திடுறாரு. அவரோட ஸ்டேட்டஸ் வந்து உயர்த்திடுறாரு. என்னென்ன பகுதிகள்லாம் இவர் கான்குவர் பண்ணுறாரோ அந்த பகுதிகளுக்கெலாம் இவரை வந்து என்ன செய்கிறாங்க, கவர்னராக அப்பாயிண்ட் பண்ணுறது, வைசிராயை அப்பாயிண்ட் பண்ணி அந்த பொறுப்பை நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறது. இந்த மாதிரி ஒரு ஹை ஸ்டேட்டஸில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, முகமது கோரி குட்புதீன் ஐபக்கை வச்சுருக்கிறாங்க. Muhammad bin Bakhtiar Khilji, a Turkish general from Afghanistan, assisted him in conquering Bihar and Bengal. என்ன பண்ணுறாங்க, இது வந்து நார்த் வெஸ்ட், கரெக்டாக, இது இந்தியாவோட நார்த் வெஸ்ட் அண்ட் இந்தியா இன்னும் இவ்வளோ தூரம் இருக்குது. இதுக்கப்புறம் இங்கே இதை தாண்டி ஏன் போக முடியல அப்படின்னா இங்கே வந்து ஹிமாலயன் மவுண்டெயின்ஸ் இருக்குது. ஓகேயா, எப்போவுமே நம்ம இந்தியன் சப்கான்டினென்ட் பற்றி பேசும்போது கீழே இங்கே பார்க்குறோம், இந்த நார்த் வெஸ்ட்டை ஃபுல்லாக பார்க்குறோம். இந்த ரீஜன் கிட்ட நம்ம போகவே மாட்டேங்கிறோமே அப்படின்னு நீங்கள் யோசிக்காதீங்க. கீழே ஃபுல்லாக இங்கே கடல் இருக்குது, இங்கே ஃபுல்லாக ஹிமாலயன் மவுண்டெயின்ஸ் இருக்குது. ஸோ அந்த காலத்தில் ஒரு 1000 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு பிளேஸை தாண்டி ஒரு படையை கூட்டிகிட்டு போகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ வர்ற எல்லா படையெடுப்பாளர்களோட எய்மும் எங்கே தான் இருக்குது, இதோட ஸ்டாப் ஆகிடுது. ஓகே, இதுக்கு மேலே போக முடியாது, போகணுன்னா இந்த தாண்டி போகலாம், சீனா வழியாக இந்த மாதிரி தாண்டி போகலாம். பட் இந்தியன் சப்கான்டினை பொறுத்த வரைக்கும் இதோட எல்லை அப்படின்னா இது வரைக்கும் தான். ஓகேயா, ஸோ என்ன பண்ணுறாங்க, இப்படி உள்ளே நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க. ஈஸ்ட் நோக்கியும் போகிறாங்க, சவுத்து நோக்கியும் போகிறாங்க. அப்படி குட்புதீன் ஐபக் வந்து இந்தியாவை மொத்தமாக பிடிக்கணும் அப்படிங்கும்போது பீகார் அண்ட் பெங்கால் தான் என்ன இருக்குது, ஃபார் ஈஸ்டில் இருக்குது. ஸோ இந்த பகுதிகளை கைப்பற்றுறதுக்கு முகமது பின் பக்தியார் கில்ஜி அப்படிங்கிற ஒரு டர்க்கிஷ் ஜென்ரல் என்ன பண்ணுறாரு, இவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. சரியா, நம்ம நாலந்தா பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று அடிக்கடி கேட்டுகிட்டே இருந்தோம் இந்த லாஸ்ட்டு ஒரு 10 கிளாஸில். அந்த நாலந்தா பல்கலைக்கழகத்தை இடித்தது யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வரும். யாருன்னா இந்த பக்தியார் கில்ஜி, இவர் தான். சரியா, முகமது கோரியோட படையெடுப்பு அப்போ பக்தியார் கில்ஜி அப்படிங்கிற ஜென்ரல் தான் என்ன பண்ணுவார், பீகாரில் இருக்கக்கூடிய நாலந்தா பல்கலைக்கழகத்தை டெமாலிஷ் பண்ணிடுவாங்க. இது இந்த இன்வேஷன் அப்போ தான் நடக்கும். Qutbuddin Aibak reigned for 4 years and died in 1210 in Lahore in an accident while playing Chauhan. இவர் வந்து ஒரு 4 வருஷம் தான் ரூல் பண்ணியிருப்பாங்க. சரியா, இந்தியாவில் வந்து டெல்லி சுல்தானியத்தோட ஃபவுண்டரே யார் தான், குட்புதீன் ஐபக் தான். பட் அவர் வந்து 4 வருஷம் மட்டும்தான் ரூல் பண்ணியிருப்பாங்க. தென் லாகூரில் இறந்துடுறாரு. ஒரு 1206 ஆட்சி பொறுப்பு ஏற்று ஒரு 4 வருஷத்தில் இறந்துடுறாரு. எப்படி இறப்பார் அப்படின்னா போலோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம் சொல்லுவாங்க. சரியா, அதை வந்து சௌஹான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குதிரையில் போய் விளையாடுற மாதிரி ஒரு விளையாட்டு. இந்த போலோ விளையாண்டுட்டு இருக்கும்போது தான் என்ன பண்ணிடுறாங்க, அதுலேருந்து கீழே தவறி விழும்போது உயிர் விட்டுடுறாரு. இது வந்து நமக்கு கேட்பாங்க, சௌஹான் அப்படின்னு சொல்கிற ஒரு போலோ விளையாட்டை விளையாண்டுட்டு இருக்கும்போது உயிர் துறந்த சுல்தானிய மன்னர் யார் அப்படின்னு கேட்கலாம். இல்லைனா குட்புதீன் ஐபக் என்ன கேம் விளையாண்டுட்டு இருக்கும்போது இறந்தாரு அப்படின்னு கேட்கலாம். ஸோ இது என்ன பிளே அப்படின்னா சௌஹான் அப்படிங்கிற ஒரு கேம் தான்.
பக்தியார் கில்ஜி இஸ் சார்ஜ் வித் டெஸ்ட்ராயிங் தி க்ளோரியஸ் புத்திஸ்ட் யூனிவர்சிட்டி இன் நாலந்தா. நம்ம பார்த்தோம் இல்லையா, அதுதான். ஹூ இஸ் செட் டு ஹாவ் மிஸ்டேக்கன் ஃபார் அ மிலிட்ரி கேம்பர். அவர் என்ன நினச்சிட்டாரு, அத்தனை பேர் அந்த யூனிவர்சிட்டியில் இருக்கும்போது அது ஒரு மிலிட்ரி கேம்ப் போல அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணிட்டாங்க, அந்த நாலந்தா பல்கலைக்கழகத்தை வந்து இடிச்சிட்டாங்க. அவங்களுக்கு அது தெரியாது, அது வந்து ஒரு லேர்னிங் சென்டர், ஒரு புத்திஸ்ட் யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல. ஒரு மிலிட்ரி கேம்ப் அங்கே இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு அதை இடித்து தரமாட்டமாக்கிட்டாங்க. டீட்டெயில்டு டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் நாலந்தா இஸ் ஃபவுண்ட் இன் தி ட்ராவல் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் சைனீஸ் பில்கிரிம் யுவான்ஸ்வாங். இது நமக்கு ரொம்ப ரொம்ப தெரிஞ்ச ஃபேக்ட். நாலந்தா பல்கலைக்கழகத்தை பற்றி யுவான்ஸ்வாங்கோட குறிப்புகளில் இருக்குது அப்படிங்கிறது. The manuscripts and texts in hundreds of thousands in the Nalanda library on subjects such as grammar, logic, literature, astronomy, medicine, இந்த மாதிரி நிறைய பாடங்கள் சம்மந்தப்பட்ட நூல்கள் எங்கே இருக்குது, நாலந்தா லைப்ரரியில் இருக்குது. வேறு லாஸ்ட் இன் தி டர்க்கிஷ் எக்ஸ்பெடிஷன். இவங்களோட எக்ஸ்பெடிஷன் அப்போது இந்த எல்லா புத்தகங்களுமே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அழிஞ்சிருச்சு. ஓகேயா, ஒரு பிளேஸையே டெமாலிஷ் பண்ணும்போது அந்த பிளேஸில் இருக்கக்கூடிய நிறைய ஒர்க்ஸும் என்ன ஆயிடுது அப்படின்னா அழிஞ்சு போயிடுது. பக்தியாருக்கு ஐபக் பில்ட் தி குவத் உல் இஸ்லாம் மஸ்ஜித். இப்போ வந்து ஐபக் பண்ண ஒரு முக்கியமான கான்ட்ரிபியூஷன் ஆர்கிடெக்சருக்கு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா குவத் உல் இஸ்லாம் மஸ்ஜித் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மசூதி, அது எங்கே இருக்குது, டெல்லியில் இருக்குது. சரியா, இது கேட்பாங்க. குவத் உல் இஸ்லாம் மஸ்ஜித், இந்த மஸ்ஜித்தை வந்து கட்டுனது யார் அப்படின்னு சொல்லிட்டு, யார், குத்புதீன் ஐபக். இந்த மசூதி எங்கே இருக்குது, டெல்லியில் இருக்குது. த மாஸ்க் இஸ் கன்சிடர்ட் டு பி த ஓல்டஸ்ட் இன் இந்தியா. இந்தியாவில் இருக்கக்கூடிய மசூதிகள்லேயே ரொம்ப ரொம்ப பழமையானது. கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்களேன். இஸ்லாம் அப்போ தான் இந்தியாவுக்குள்ளே வந்துட்டுருக்கு. குத்புதீன் ஐபக் தான் ஃபஸ்ட்டு ரூலர். அப்போ இவர் கட்டுற மாஸ்க் தான் ஃபஸ்ட்டு மாஸ்க்காக இருக்கும். கரெக்டாக? ஸோ இந்த குவத் உல் இஸ்லாம் மஸ்ஜித் தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஓல்டஸ்ட் மாஸ்க். ஹி ஆல்சோ லேட் தி ஃபவுண்டேஷன் ஆஃப் தி குதுப் மினார். நமக்கு கேள்விப்பட்டிருப்போம், குதுப் மினார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தூண் இருக்கும். அதை வந்து கட்டுறதுக்கான ஃபவுண்டேஷன் போட்டிருப்பார். ஓகேயா, 4 வருஷம் தான் ஆட்சியில் இருக்கிறாரு, அதுக்கப்புறம் இறந்துறாரு. ஸோ இந்த 4 வருஷத்தில் நிறைய விஷயங்கள் அவளால் செய்ய முடியல, ஸ்டார்ட் பண்ணி வச்சுட்டு போயிருப்பார் இல்லையா. அதில் ஒன்று என்ன, இந்த குதுப் மினார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தூண். இதை வந்து அவர் அடிக்கல் தான் போட்டிருப்பார். பட் இது யார் வந்து முடிச்சு வைப்பா அப்படின்னா இல்துட்மிஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய ரூலர். இவருக்கு அப்புறம் வருவாங்க. சரியா, இதையும் கேள்வியாக கேட்பாங்க. குதுப் மினாரை கட்டி முடித்தது யார் அப்படின்னு சொல்லிட்டு, கட்டி முடித்தது யார், இல்துட்மிஷ். கட்ட ஆரம்பித்தது யார், குத்புதீன் ஐபக். ஓகேயா, நான் அடிக்கடி சொல்வேன் இல்லையா, நம்ம படிக்கும்போது இதெல்லாம் ஈஸியாக இருக்கும், பட் நம்ம எக்ஸாம் ஹாலில் வந்து திணறுவோம், நமக்கே தெரியாமல் சில மைன்யூட்டான இன்ஃபர்மேஷன்லாம் மிஸ் பண்ணியிருப்போன்னு. அதில் ஒன்று இது. குதுப் மினாரை ஸ்டார்ட் பண்ணது குத்புதீன் ஐபக், முடித்தது இல்துட்மிஷ். சம்சுதீன் இல்துட்மிஷ் ஆஃப் டர்க்கிஷ் எக்ஸ்ட்ராக்ஷன் வாஸ் அ ஸ்லேவ் ஆஃப் குத்புதீன் ஐபக். குத்புதீன் ஐபக்கே ஸ்லேவ் தான். இவரோட ஸ்லேவ் தான் யார், இந்த சம்சுதீன் இல்துட்மிஷ் அப்படிங்கிற ஒரு ஆட்சியாளர். ஸோ இவர் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா அடிமையின் அடிமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகே, குத்புதீன் ஐபக் ஒரு ஸ்லேவ், இல்துட்மிஷ் ஒரு ஸ்லேவ். அதனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, அடிமையின் அடிமை அப்படின்னு சொல்கிறாங்க. குத்புதீன் ஐபக்கு ஒரு பையன் இருந்திருப்பார். அவர் வந்து ஏபிள் ரூலர் கிடையாது. ஸோ ஆட்சி யார் எடுத்துப்பா அப்படின்னா இல்துட்மிஷ் எடுத்திருப்பார். மெனி ஆஃப் ஹிஸ் எலைட் ஸ்லேவ்ஸ் வேர் ஆல்சோ ஆஃப் டர்க்கிஷ் அண்ட் மங்கோல் ancestry. They were brought to Delhi by merchants from trade centers like Bukhara, Samarkand and Baghdad. நம்ம கோரியோட இது பார்த்துட்டு இருக்கும்போதே பார்த்தோம், அந்த டைமில் இல்துட்மிஷ் இங்கே இருக்கும்போது என்ன பண்ணுவோம், அதுக்கப்புறம் அந்த இல்துட்மிஷ் இங்கே இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, வேர்ல்டோட பல பகுதிகளில் இருந்து மெர்ச்சன்ட்ஸ் மூலமாக என்ன செய்கிறாங்க, அடிமைகளை டெல்லிக்கு வர வைக்கிறாங்க. சரியா, புக்காரா, சாமர்கண்ட், பாக்தாத் அப்படிங்கிற ஃபேமஸான பிளேசஸில் இருந்து ஸ்லேவ்ஸை இந்தியாவுக்குள்ளே வர வைக்கிறாங்க. அந்த ஸ்லேவ்ஸில் டர்க்கிஷ் பீப்புளும் இருக்கிறாங்க, மங்கோல் பீப்புளும் இருக்கிறாங்க. சரி, அவங்க எல்லாருமே அடிமைகள் தான். இராணுவ அடிமைகளையும் எடுத்துப்பாங்க. ஒரு போரில் தோத்துட்டாங்க அப்படின்னா எதிரி நாட்டு படையில் இருக்கிற வீரர்கள் எல்லாத்தையும் அடிமையாக உள்ள எடுத்துப்பாங்க. இந்த மாதிரி காசுக்கும் என்ன செய்வாங்கன்னா அடிமைகளை வாங்குவாங்க. There were some slaves of other ethnicities as well, but Iltutmish gave them all Turkish title. எல்லாருக்குமே அவர் வந்து என்ன செஞ்சிருவார், டர்க்கிஷ் டைட்டில் வந்து கொடுத்துருவார். என்ன அர்த்தம், அவர் வந்து ஒரு டர்க்கு. ஸோ அதனால் வர்ற எல்லாத்துக்குமே அவர் அடிமை தானே. ஒரு அடிமைனா என்ன அர்த்தம், ஓனருக்கு சொந்தம்னு அர்த்தம். ஸோ அந்த ஓனருக்கு ஓனர் என்ன பண்ணிடுறாரு, எல்லா அடிமைகளுக்கும் ஒரு டர்க்கிஷ் டைட்டில்ஸ் கொடுத்து அவங்கள டர்க்காக வந்து வச்சுக்கிறாரு. இல்துட்மிஷ் ரிலையன்ஸ் ஆன் ஹிஸ் எலைட் மிலிட்ரி ஸ்லேவ்ஸ் பண்டகன். பண்டகன் அப்படின்னாலும் அடிமைன்னு தான் அர்த்தம். சரியா, இராணுவ அடிமை அப்படின்னு அர்த்தம் பண்டகன் அப்படின்னா. அண்ட் ஹிஸ் ப்ராக்டிஸ் ஆஃப் அப்பாயிண்டிங் தெம் ஃபார் தி போஸ்ட் ஆஃப் கவர்னர்ஸ், ஜென்ரல்ஸ் இன் ஃபார் ஆஃப் பிளேசஸ்
did not change despite the migration into North India of experienced military commanders from distinguished lineages fleeing from the Mongols. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த அடிமைகளை அவங்கள பகுதிகளை கேப்சர் பண்ண பகுதிகளையும் பார்க்குறதுக்கும் சரி, இனி தூரமாக போயிட்டு படையெடுக்கிறனாலும் சரி, அதுக்கு கவர்னராகவும் ஜென்ரலாகவும் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. சரியா? நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும், கிங்டம் அரசர் அப்படின்னு இருக்கிறாங்கன்னா அவங்கள சுற்றி இருக்கிற எல்லாருமே அரசருக்கு நம்ப தகுந்தவங்களாக இருக்க மாட்டாங்க. துரோகிகளும் இருப்பாங்க, ஏமாத்துறவங்களும் இருப்பாங்க இல்லையா? ஸோ கிங் என்ன பண்ணுவார், ஒன்று அவரோட ரத்த வழி சொந்தங்களை நம்புவார், பையன் இல்லைன்னா தம்பி, இந்த மாதிரி ரத்த வழி சொந்தங்களை நம்புவார். அப்படி இல்லை அப்படின்னா அவங்களோட அடிமைகளை தான் நம்புவாங்க. அமைச்சர்களையோ படைத்தளபதிகளோ மோஸ்ட்லி நம்ப மாட்டாங்க. ஏன்னா நம்ம வரலாறு பார்த்துட்டோம், அவங்க தான் என்ன செய்கிறாங்க, ஒரு கிங்கை கொண்டுட்டு பதவியை கையில் எடுத்துக்கிறாங்க இல்லையா? அதனால் அடிமைகளை ரொம்ப நம்புவாங்க. அதை மாதிரி தான் இந்த இஸ்லாமிய ரூலர்கள் எல்லாருமே அடிமைகள் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்காங்க. ஓகேயா? ஸோ பிடிச்ச எல்லா பகுதிகளுக்குமே கவர்னராக ஜென்ரலாக யார் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க, இந்த பண்டகன் அப்படின்னு சொல்கிற இராணுவ அடிமைகளை அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. இவங்க இன்னும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா நார்த் இந்தியாவை உள்ளே போய் பார்த்துட்டு இன்னும் என்னென்ன பகுதிகள்லாம் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளேசஸை கேப்சர் பண்ணுறாங்க. சம்ஷுதீன் இல்துட்மிஷ் த ஸ்லேவ் அண்ட் சன் அண்ட் லா ஆஃப் குத்புதீன் ஐபக், அவரோட மருமகனும் கூட. ஓகேயா? குத்புதீன் ஐபக்கோட அடிமை மட்டும் இல்லை, மருமகனும் தான் சம்ஷுதீன் இல்துட்மிஷ். ascended the throne of Delhi, setting aside the claim of ஆரம் ஷா. நம்ம பார்த்தோம் இல்லையா, குத்புதீன் ஐபக்கு ஒரு பையன் இருப்பார், அவர் வந்து ஒரு ஏபிள் ரூலர் கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு அரசர் வந்து வலிமையான அரசர் கிடையாது, அவரால் ஒரு இவ்வளோ பெரிய பிளேஸை வந்து ரூல் பண்ண முடியாது. ஸோ ஆரம் ஷா வந்து குத்புதீன் ஐபக்கோட பையன், அவரால் முடியாது அப்படின்னு தெரியவும் குத்புதீன் ஐபக்கோட மருமகனான சம்சுதீன் இல்துட்மிஷ் பதவிக்கு வராரு. டியூரிங் ஹிஸ் டென்யூர் he put down the internal rebellions of Rajputs at Gwalior, Ranthambore, Ajmer and Jalore. இப்போ தான் இஸ்லாமிய ஆட்சி வந்து இந்தியாவுக்குள்ளே வந்திருக்கு. கரெக்டாக ஒரு 4 வருஷம் தான் ஒரு ரூலிங்கில் இருந்திருக்காரு, பவரில் இருந்திருக்காரு. ஸோ அப்போ என்ன நடக்கும், இந்தியன்ஸாக அக்செப்ட் பண்ணிப்பாங்களா, புது ராஜா வந்திருக்கிறாங்க, புது மதம் வந்திருக்கு, புது பீப்புள் வந்திருக்காங்க, ஃபாரினர்ஸ் நம்மளை ரூல் பண்ண போகிறாங்க அப்படின்னு ரொம்ப ஜாலியாக அக்செப்ட் பண்ணிப்பாங்களா? கிடையாது. உள்ளே இருக்கிற எல்லா கிங்ஸும் என்ன பண்ணுவாங்க, வந்த அரசர்களை எதிர்த்து சண்டை போடுவாங்க. இந்த மாதிரி நிறைய ராஜபுத்திர அரசர்கள் வந்து இவங்களை எதிர்த்து சண்டை போடுறாங்க. எல்லாத்தையும் ஒடுக்கிற சிச்சுவேஷனில் யார் இருக்கிறார் அப்படின்னா இல்துட்மிஷ் வந்து இருக்கிறாரு. ஸோ அதையும் செய்கிறார். ஓகே, எல்லாத்தையுமே தோற்கடிச்சிட்டு அவங்க மேலே ஒரு சுப்ரீமசியை வந்து இல்துட்மிஷ் கொண்டு வராரு. He overcame the challenge of Nasruddin Kubacha in Lahore and Multan and frustrated the conspiracy of Alivardi Khan, the governor of Bengal. ஏன்னா இவர் வந்து குத்புதீன் ஐபக் வந்து ஒரு சின்ன பகுதியோட கவர்னர் தான். கரெக்டாக இதே மாதிரி இந்தியாவில் நிறைய பகுதிகளை பிடிச்சிட்டு கோரி வந்து அவங்கள ஜென்ரலாவோ கவர்னராகவோ அப்பாயின்மெண்ட்டு போயிருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்க யார், இந்த நசிருதீன் குபாச்சா, அலிவர்தன் அப்படின்னு சொல்கிற நிறைய ரூலர்ஸ். இவங்க எல்லாத்தையுமே என்ன செய்கிறார் அப்படின்னா இல்துட்மிஷ் டெஃபீட் பண்ணுறாரு. He diplomatically saved India by refusing to support the Khwarizmi-Shah Jalaluddin of Central Asia against the Mongol ruler Genghis Khan. இந்த டைமில் தான் ஜெங்கிஸ் கான் வந்து என்ன செய்கிறாரு, ஒவ்வொரு பகுதிகளாக படையெடுத்துட்டு வந்துட்டே இருக்கிறாரு. அந்த டைமில் சென்ட்ரல் ஏஷியா ரூலராக ஒருத்தர் இருப்பார். அவர் பேர் என்ன அப்படின்னா குவாரிஸ்மி-ஷா ஜலாலுதீன். இவர் என்ன பண்ணுறாரு, இல்துட்மிஷ் கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி ஜெங்கிஸ் கான் வந்து படையெடுத்து வராங்க, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள், எனக்கு எனக்கு காப்பாற்றுங்க, இல்லைன்னா என் கூட வந்து ஃபைட் பண்ணுங்கள், அந்த மாதிரி ஒரு ஹெல்ப் கேட்குறாரு. பட் இல்துட்மிஷ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இல்லை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மறுத்துறாரு. ஏன்னா இப்போ தான் என்ன செஞ்சுருக்காங்க, டெல்லி சுல்தானேத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. ஜெங்கிஸ் கான் வந்து அப்போ ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான இன்வேடர். சரியா? ரொம்ப மூர்க்கத்தனமானவரும் கூட. அவங்களுக்கு போன இடமெல்லாம் வெற்றி தான், அவங்க எந்த இடத்துல கால் வைக்கிறாங்களோ அது அவங்களோட பகுதி. அந்த மாதிரி ஒரு வெற்றி மட்டுமே பார்க்கக்கூடிய ஒரு இன்வேடர். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான ஜெங்கிஸ் கானை நம்ம பகைச்சிக்கிட்டோம்னா கண்டிப்பாக நமக்கு த்ரெட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இல்துட்மிஷ்க்கு தெரியுது. அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, குவாரிஸ்மி-ஷா ஜலாலுதீனுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுத்துறாரு. இப்படி மறுக்கிறது மூலமாக இந்தியாவுக்கு வர இருக்கிற மங்கோல் படையெடுப்பை என்ன பண்ணிடுறாங்க, தடுத்துடுறாரு. ஸோ he diplomatically saved India by refusing to support. ஸோ இதனால் மங்கோலிய படையெடுப்பு வந்து இவரோட காலத்தில், இல்துட்மிஷோட காலத்தில் தடுக்கப்படுது. Had he supported Jalaluddin, the Mongols would have overrun India with ease.
இப்போ அவங்க வந்து ஜலாலுதீனுக்கு வந்து அவர் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக என்னோட எதிர்க்கு நீ சப்போர்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு செங்கிஸ்கான் அடுத்த கண்ணு எங்கே தான் இருந்திருக்கும், இந்தியா மேலே தான் இருந்திருக்கும். ஸோ வந்து படையெடுத்து ஈஸியாக முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அதனால் அவர் அதை செய்யாதனால இந்தியா தப்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. His reign was remarkable for the completion of குதுப் மினார். நமக்கு தெரியும் குதுப் மினாரை கட்டி முடிச்சது இல்துட்மிஷ். மறுபடியும் சொல்கிறேன், குதுப் மினாரை கட்டி முடிச்சது, கம்ப்ளீஷன் ஆஃப் குதுப் மினார், இல்துட்மிஷ். A colossal victory tower of 243 feet at Delhi. இது வந்து என்ன அப்படின்னா ஒரு வெற்றி தூண் மாதிரி, சரியா? ஒரு விக்ட்ரி டவர் எங்கே கட்டியிருக்காங்கன்னா டெல்லியில் இருக்குது. 243 feet. இது கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க, அப்படியே கேட்க மாட்டாங்க, ஆனால் நமக்கு தெரியணும். And for the introduction of copper and silver tanga, 2 basic coins of Sultanate period. காப்பர்லையும் சில்வர்லையும் நாணயங்கள் வெளியிடுற முறையும் என்ன பண்ணுறாரு, இல்துட்மிஷ்னா இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு, சரியா? காப்பர் அண்ட் சில்வர் டாங்கா. டாங்கா அப்படிங்கிறது நாணயங்கள் தான். இது வந்து ஒரு முக்கியமான ஃபேக்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. டெல்லி சுல்தானியத்தில் முதல்ல நாணயங்கள் வெளியிடுறது யார் அப்படின்னு சொல்லிட்டு. பண்டகன் இஸ் த ப்ளூரல் ஆஃப் பண்டா. நம்ம பார்த்தோம் இல்லையா, பண்டகன் அப்படின்னா ஒரு இராணுவ அடிமை அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரு ப்ளூரல் ஃபார்ம், ஓகேயா? எந்த வேர்டுக்கு? பண்டா அப்படிங்கிற வேர்டுக்கு ப்ளூரல் ஃபார்ம். லிட்ரலி military slaves. They were graded according to their years of service, proximity and truthworthiness. This trust led to their appointment as governors and military commanders. The Ghurid Pandagan in North India were the slaves of Muhyiddin Ghuri. Since these slaves were without a social identity of their own, they were given new names by their masters. அடிமைகள் வந்து என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட வயசு இருக்கும்போதே சந்தையிலேருந்து வாங்கிட்டு வந்துடுவாங்க, சரியா? ஆடு மாடு வாங்குற மாதிரி தான் அடிமைகளை வந்து வாங்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு வந்து என்ன இருக்காது அப்படின்னா, எந்த விதமான ஐடென்டிட்டியும் இருக்காது. இவங்களோட மாஸ்டர் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்பாங்க. அண்ட் இவங்க மாஸ்டருக்கு என்ன செய்கிறாங்க, ரொம்ப ரொம்ப லாயலாக இருக்கிறாங்க. நீங்கள் பாகுபலி படம் பார்த்துருப்பீங்க, அதில் அந்த கட்டப்பா அப்படிங்கிற கேரக்டர், அந்த கிங் வந்து கெட்டவனாகவே இருந்தாலும் லாயல்ட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால என்ன செய்வாங்க, ரொம்ப லாயலாக இருப்பாங்க. கெட்டவனாக இருந்தாலும் கிங்கு கூட தான் நிற்பாங்க, இல்லை கரெக்டாக? கட்டப்பா அந்த கேரக்டர் வந்து ஒரு அடிமை தான். பட் அவங்க என்ன செஞ்சுருப்பாங்க, ஒரு ஆர்மி ஜென்ரல் ரேஞ்சுக்கு என்ன செஞ்சுருப்பாங்க, அந்த அடிமையை வச்சுருப்பாங்க. எதனால்? இவங்க வந்து நம்ப தகுந்தவங்க, இந்த அடிமைகள் வந்து நம்ப தகுந்தவங்க, உண்மையாக இருப்பாங்க அப்படிங்கிற காரணத்தினால ஒரு பெரிய போஸ்ட் வரைக்கும் வச்சுருக்காங்க, சரியா? which included the nisba, which indicated their social or regional identity. நிஸ்பா அப்படிங்கிறது அவங்க ஒரு ஸ்லேவ், இங்கேருந்து அடிமைகள் எடுப்பாங்க அப்படின்னு சொல்கிற ஒரு வார்த்தையை குறிக்க, அடிமைகளை எடுக்கிறதுக்கான வார்த்தையை குறிக்கிறது தான் என்னது, இந்த நிஸ்பா அப்படிங்கிறதுலாம். ஸ்லேவ்ஸ் கேரிட் த நிஸ்பா ஆஃப் தியர் மாஸ்டர். எந்த மாஸ்டர் கிட்ட அடிமையாக இருக்கிறாங்களோ அந்த மாஸ்டரோட பேரை சொல்லி இவரோட அடிமை அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குமா. இப்போ வந்து ஒரு கிங் இருக்கிறாரு, இந்த கிங்கோட அடிமை அப்படிங்கும்போது அந்த கிங்கோட பேரை சொல்லி அடிமை அப்படிங்கிறாங்க, ஓகேயா? முயிஸ் அல்தீன் அப்படின்னு ஒரு கிங் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவங்கள என்னன்னு சொல்கிறாங்க, அவரோட அடிமை என்ன சொல்கிறாங்க, நிஸ்பா முய்ஸி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நிஸ்பா அப்படிங்கிறது அடிமையை குறிக்கக்கூடிய ஒரு சொல் தான், சரியா? மம்லுக் நம்ம பார்த்தோம் இல்லையா, மம்லுக், நிஸ்பா, இது எல்லாம் பண்டகன், இது எல்லாமே அடிமையை குறிக்கக்கூடிய சொல். சம்சுதீன் இல்துட்மிஷோட ஸ்லேவ் என்னன்னு சொல்கிறாங்க, சம்ஷி பண்டகன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒரு அடிமையை அந்த அடிமையோட மாஸ்டரோட பேரை வச்சு சொல்கிறாங்க. Mongols under Genghis Khan loomed large over the frontiers of India. He averted the impending danger by refusing to provide shelter to Khwarizm Shah Jalaluddin. நம்ம இது வந்து 7th புக்கில் இருக்கக்கூடிய கண்ணன், ஸோ அதை வந்து நான் மறுபடியும் கொடுத்துருக்கேன். In order to counter the possible attack of the Mongols, Iltutmish organized Turkish nobility into select group of 40 nobles known as ஷாகல்கானி or the 40. இல்துட்மிஷோட பீரியடில் மங்கோல் படையெடுப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அண்ட் ஒரு அவங்களோட பாதுகாப்புக்கு த்ரெட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இல்துட்மிஷ் என்ன பண்ணுறாரு, ஒரு குரூப் வந்து போடுறாங்க. இப்போ ஏதாவது பிரச்சனை அப்படின்னா ஒரு கமிட்டி போடுவாங்க இல்லையா, அதை விசாரிக்கிறதுக்கோ இல்லை அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கோ. அதே மாதிரி இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு குரூப்பை வந்து ஆர்கனைஸ் பண்ணுறாரு. அதில் வந்து ஒரு 40 நோபல்ஸ் இருக்கிறாங்க. அதனால் இந்த குரூப் பேர் என்ன அப்படின்னா தி 40 அப்படின்னா ஷாகல்கானி அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்கிறாங்க, ஓகேயா? 40 அப்படி தமிழ் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா 40 இன்மர் குழு, 40 பேர் இருக்கிறாங்க. அதனால் இந்த குரூப் பேர் 40 இன்மர் குழு. இது யார் இந்த குரூப்பை வந்து ஆர்கனைஸ் பண்ணுறா அப்படின்னா இல்துட்மிஷ். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபேக்ட். ஏன்னா இந்த குரூப்பை வந்து பின்னாடி வர்ற ஒருத்தர் வந்து என்ன செஞ்சுருப்பார், பேன் பண்ணியிருப்பார், ஓகேயா?
என்ன காரணத்துக்காக இல்துட்மிஷ் இந்த 40 நபர் குழுவை அமைக்கிறார் அப்படின்னா இந்த பாசிபிள் அட்டாக்ஸை வந்து சமாளிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஓகேயா, மங்கோலோட படையெடுப்பை வந்து சமாளிக்கிறதுக்கும் அப்படி வந்தால் எதிர்கொள்கிறதுக்குமா ஒரு வியூகம் அமைக்கணும் அப்படிங்கிறதுக்காக போடப்பட்ட கமிட்டி தான் என்னது இந்த 40 நபர் குழு. அதை சாகல்கானி அப்படின்னு சொல்லுவாங்க, D40 அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 40 பேரும் யாராக இருப்பாங்க அப்படின்னா டர்க்கிஷ் நொபிலிட்டியாக இருப்பாங்க. ஓகே, துருக்கியர்கள்லேயே உயர்ந்த பதவியில் இருக்கிறவங்க, ஒரு ஹை பர்சனாக நம்ம பார்ப்போம் இல்லையா, சொசைட்டியில் இவங்கெல்லாம் ஒரு பெரிய மனுஷங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி டர்க்ஸில் இருக்கக்கூடிய ஒரு 40 பேரை பிடிச்சி என்ன பண்ணியிருக்காங்க இந்த டீமில் போட்டிருக்காங்க. போக போக என்ன ஆயிரும் அப்படின்னா இந்த 40 நோபல்ஸ் வந்து பெரிய ஆதிக்கம் செலுத்த ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ கிங் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அங்கே கிங்குக்கு கீழே ஒரு அமைச்சரவை இருக்குது. பட் போக போக கிங்கோட பவரை குறைச்சிட்டு இந்த அமைச்சரவை பவரை அதிகமாக எடுக்க அப்படின்னா அந்த பொலிட்டிக்கல் கண்டிஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இமேஜின் பண்ணிக்கோங்க. அதுதான் இந்த 40 நபர் குழுவால் நடக்கும். இல்துட்மிஷ் granted இக்தாஸ் to members of his army. இக்தா is the land granted to army officials in lieu of a regular wage. அந்த காலத்தில் பணமுறை இல்லை, நாணயங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் புழக்கத்தில் தான் இருக்குது. ஸோ ஆர்மியில் இருக்கிற சோல்ஜர்ஸ்க்கு வந்து சம்பளம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இல்துட்மிஷ் என்ன பண்ணுறாரு, நிலங்களை கொடுக்குறாரு. சரியா, ஒரு குறிப்பிட்ட பகுதி நிலம் வந்து உனக்குப்பா, இங்கேருந்து என்ன வருமானம் வருதோ அது உனக்கு சம்பளம் அப்படின்னு சொல்லிட்டு நிலங்களை வந்து வருவாயாக கொடுக்குறாங்க. சரியா, இது வந்து ஒரு வருவாய் முறை தான். இக்தா அப்படின்னா லேண்ட் அப்படின்னு அர்த்தம். த இக்தா ஹோல்டர் இஸ் கால்ட் இக்தாதார். இந்த நிலத்தை யார் வச்சிருக்கிறாங்களோ அவங்க பேர் இக்தாதார் ஆர் முக்தி. ஓகேயா, இதை வந்து யார் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்துட்மிஷ், இக்தானா லேண்டு, இந்த லேண்ட் யார்கிட்ட இருக்கோ அவர் பேர் இக்தாதார் ஆர் முக்தி. who had to provide the sultan with military assistance in times of war. இந்த இக்தாவை யார் வச்சிருக்கிறாங்களோ அவங்க என்ன பண்ணணும், போர்க்காலங்களில் அரசருக்கு வந்து போர் உதவி செய்யணும். The Iqtadar collected revenue from his Iqta to meet the cost of maintaining his troops and horses. குதிரைகளை பராமரிக்கிறதும் சரி, அவருக்கு கீழே ஒரு படை வச்சிருப்பாரு இல்லையா, அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் சரி, அந்த லேண்ட்லேருந்து வரக்கூடிய வருவாயை வந்து இக்தாதார் எடுத்துப்பார். Since the dynastic traditions of the slave regime were weak, succession to the throne was not smooth after Iltutmish death. நல்லா கவனிக்கணும், நம்ம பார்த்த குத்புதீன் ஐபக்கும் சரி இல்துட்மிஷும் சரி ரெண்டு போர் அடிமைகள் தான். அண்ட் இந்தியாவில் வந்து சுல்தானேட் ஆரம்பித்த ஃபஸ்ட்டு புதுசில் வந்து என்ன செய்கிறாங்க, இந்த 2 பேரும் கிங்காக வராங்க. இவங்களுக்கு அப்புறம் யார் கிங் அப்படிங்கிறது ஒரு பெரிய டிபேட்டாக இருக்குது. சரியா, என்ன காரணம் அப்படின்னா அந்த 40 நோபல்ஸ் தான். ஏன்னா இவங்க அடிமைகள், இது எல்லாருக்குமே தெரியும், இவங்க 2 பேருமே அடிமைகள். பட் அந்த 40 நபர் குழுவில் இருந்த 40 பேரும் யார், டர்க்கிஷ் நோபல்ஸ். எல்லா சொசைட்டிலையுமே எல்லா சமூகத்திலையுமே உலகத்தோட எல்லா இடத்துலையுமே ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது. சரியா, இந்தியாவில் வந்து ஜாதி முறைப்படி இருக்குது அப்படின்னா வெளிநாடுகளில் யூரோப்பில் வந்து என்ன இருக்குது, ரேசிசம் இருந்திருக்கு. ஓகேயா, இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு விதமான ஏற்றத்தாழ்வுகள் வந்து இருக்குது. இது சொசைட்டியில் வந்து எந்த ஒரு சமூகமும் தப்பிச்சிருக்காது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இங்கே நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம். இவங்க அடிமைகள், இவங்க யார் அப்படின்னா 40 பேரும் ஒரு டர்க்கிஷ் நோபல்ஸ். ஸோ என்ன பண்ணுறாங்க, பவரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நினைக்கிறாங்க. பட் இதுக்கப்புறம் வர்றவங்க என்ன இல்லை அப்படின்னா ஏபிள் ரூலர்ஸாக இல்லை. ஏன்னா அடிமைக்கு அப்புறம் வர்ற அடிமை வந்து என்ன செய்யணும், ஒன்று அவரோட பையனாக இருக்கணும், இல்லைனா அவரோட அடிமையாக இருந்திருக்கணும் இல்லையா, இல்துட்மிஷ் மாதிரி. பட் இந்த ஏபிளான ரூலர்ஸ் இல்லை, சரியான முறையிலையோ இல்லை தகுதியானவங்களோ அரசுக்கு வரலை. ஸோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனையிலேயே போயிட்டுருக்கு. அந்த டைமில் இல்துட்மிஷும் என்ன செஞ்சிடறாரு, இறந்துடுறாரு. த மொனார்க் வாஸ் சக்சீடட் பை எ சன். இதற்கு அப்புறம் இல்துட்மிஷோட பையன் ஒருத்தங்க இருப்பாங்க. சரியா, அவர் வந்து பதவிக்கு வருவார், ஆனால் அவர் ஏபிள் ரூலர் கிடையாது, ஓடிடுவார். ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னா இல்துட்மிஷோட பொண்ணு அரசாட்சிக்கு வருவாங்க. அவங்களோட பேர் என்ன அப்படின்னா ரஸியா சுல்தான். இந்தியாவோட ஃபஸ்ட்டு முஸ்லீம் பெண் ஆட்சியாளர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் குயின் வச்சுக்கோங்களேன், குயின் தானே சொல்லலாம். இவங்க தான் ஃபஸ்ட்டு முஸ்லீம் உமன் ரூலர். சரியா, சுல்தானா ரஸியா. அனதர் சன் அண்ட் அ கிராண்ட் சன், ஆல் வித்தின் 10 years. 10 வருஷத்துக்குள்ளே இத்தனை பேர் அரச பதவிக்கு மாறுறாங்க. ஒரு பையன், அப்புறம் அவங்களோட பொண்ணு, அப்புறம் இன்னொரு பையன், அவங்களோட கிராண்ட்சன் சொல்லிட்டு 10 வருஷத்தில் 4 பேர் என்ன செஞ்சுருக்காங்க, அரசராக வந்து போயிருக்காங்க. என்ன அர்த்தம், ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லை. சரியா, ஒரு நிலையான அரசர் அப்படிங்கிறவங்க இல்லை. அண்ட் ஃபைனலி பை ஹிஸ் யங்கஸ்ட் சன் சுல்தான் நசீர் அல்தீன் முகமது II அப்படிங்கிற இல்துட்மிஷோட பையன் என்ன பண்ணுறாரு, அரசுக்கு வராரு. டிசன்ஸ்
fought long but in vain with their father's military slaves, who had been appointed as governors of vast territories and generals of large army. இவர் என்ன பண்ணுறாரு, அவரோட அப்பா நியமித்து வச்சுட்டு போயிருந்த கவர்னர்ஸையும் ஜென்ரல்ஸையும் வச்சு ரூல் பண்ணிகிட்டு இருக்காரு. They constantly interfered in Delhi politics, dictating terms to Iltutmish successors. இப்படி அப்பாயிண்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க இல்லையா, ஒவ்வொருத்தராக ஜென்ரலாக கவர்னராக, இவங்க என்ன பண்ணுறாங்க, கிங்கு மேலே ஆதிக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக செலுத்த ஆரம்பிக்கிறாங்க, டெல்லி பாலிடிக்ஸில் ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. தோ இல்டுட்மிஷ் ராயல் ஸ்லேவ்ஸ் பண்டகன் காஸ் were replaced by junior Bandagan, the latter were not oriented to their master's vision of a paramount monolithic sultanate to the same extent as their predecessors. இப்போ ஆல்ரெடி அடிமைகள் இருக்கிறாங்க, அடிமைகள் ரொம்ப லாயலாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். பட் போக போக என்ன ஆயிடுது, இந்த அடிமைகள் எல்லாம் போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக புது அடிமைகள் வராங்க. இவங்க என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, அரசுக்கு லாயலாக இருக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ பிரச்சனை ஆரம்பிக்குது. The same extent as their predecessors, the slave governors located in the eastern province of Lucknow in modern Bengal and the Punjab Sindh provinces in the west were the first to break free from Delhi. என்ன ஆரம்பிச்சிடறாங்க, ஒரு சின்ன பகுதி இருக்குது, அந்த பகுதிக்கு ஒரு அடிமையை கவர்னராக போட்டிருப்பாங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணிடுறாங்க, பிரேக் ஆகி போக ஆரம்பிச்சிடறாங்க, டெல்லி சுல்தானத்தை விட்டு விலகிடுறாங்க. பெங்காலை ஒருத்தர் எடுத்துக்கிறாரு, பஞ்சாப் ஒருத்தர் எடுத்துக்கிறாரு, சிந்தை ஒருத்தர் எடுத்துக்கிறாரு, குத்புதீன் ஐபக்கே இப்படி எடுத்தவர் தானே. ஸோ இந்த மாதிரி என்ன செய்கிறாங்க, அரசு உடையுது. தோஸ் இன் தி கோர் டெரிட்டரிஸ் ஃப்ரம் ஆவத்காரா அண்ட் தி ரிவர் சராயு in the east and Samana Sunam in the Punjab on the west sought to resist the intervention of Delhi by consolidating their home bases and allied with neighboring chieftains. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்க வந்து இந்தியா வந்து ஒரு பெரிய நிலப்பரப்பு இல்லையா, ஸோ தூரமாக இருக்கிற பகுதியில் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுறாங்க, டெல்லி சுல்தானியத்தோடு இருக்க மாட்டேன் அப்படின்னு மறுக்கிறாங்க. ஏன்னா அந்த இடத்துல ஒரு நிலையான அரசர் அப்படிங்கிறவர் இல்லை. பக்கத்தில் இருக்கிற சின்ன சின்ன செப்டியன்ஸோடு சேர்ந்துட்டு என்ன செய்கிறாங்க, ஒன்று பிரிஞ்சு போயிடுறாங்க, இல்லைனா ரெபல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஓகே, அரசரோட சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. ஏன்னா நம்ம ஏபிள் ரூலராக இருந்தோம் அப்படின்னா இவ்வளோ பெரிய ஆட்சி நமக்கு அப்படிங்கிற ஒரு காரணத்தினால விட்டுட்டும் போகலை, ஆனால் பட் கூடையும் சேரலை. இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷனான ஸ்டேட்லேயே என்ன செஞ்சிட்ருக்கு அப்படின்னா டெல்லி சுல்தானே வந்து மூவ் ஆகிட்டுருக்கு. ஆஃப்டர் 2 decades of conflict amongst the Samshi Pandagan and successive Delhi sultans in 1254, Ulugh Khan, a junior, newly purchased slave in Iltutmish reign and now the commander in the Shivalik territories in the northwest, seized Delhi. உலுகு கான் அப்படின்னு ஒருத்தர் வராரு, சரியா. இவர் யார் அப்படின்னா சம்ஷி பண்டகன். சம்ஷினா யார், சம்சுதீன் இல்டுட்மிஷ். பண்டகன்னா என்ன அர்த்தம், அடிமைன்னு அர்த்தம். ஸோ இவரோட சம்சுதீன் இல்டுட்மிஷோட புதுசாக வந்து அடிமையான உலுகு கான் என்ன பண்ணுறாரு, ஆட்சியை கையில் எடுக்கிறாரு. He took the title of Naib-e-Mulk, the deputy of the realm, seizing the throne as Sultan Ghiyasuddin Palban. என்ன பண்ணிடுறாரு, உலுகு கான் ஆட்சியை கையில் எடுத்துறாரு வித் டைட்டில் ஆஃப் நாயிப்-இ-உல்க் அப்படின்னு அர்த்தமா, டெப்யூட்டி ஆஃப் தி ரியல்ம், அரசுக்கு நான் வந்து அடுத்து, ஒரு அரசர் இருக்கார் அப்படின்னா அதுக்கு அடுத்து அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இவர் அடிமை தானே, ஸோ இவருக்கு அடுத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதவி எடுத்துக்கிறாரு. பட் இவர் அரசராக மாறிடுறாரு. அவர் பேர் தான் என்ன, கியாசுதீன் பால்பன். இவர் ஒரு அடிமை இல்லையா, உலுகு கான் அப்படிங்கிறது ஒரு அவர் அடிமையாக இருக்கும்போது இருந்த பேர். ஸோ சுல்தானாக மாறும்போது என்ன செய்கிறாரு, பேரை வந்து மாற்றிக்கிறாங்க. நிறைய நம்ம முகல் எம்பரஸ்லேயே நம்ம பார்ப்போம், இளவரசராக இருக்கும்போது ஒரு பேர் இருக்கும், அவங்க அரசராக ஆகும்போது ஒரு டைட்டிலோடையோ இல்லை ஒரு பட்டத்தோட வேற ஒரு பேரோட என்ன செஞ்சுருப்பாங்க, அரச பதவி ஏற்றிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இவர் என்ன பண்ணுறாரு, கியாசுதீன் பால்பன் அப்படிங்கிற பேரில் பதவி ஏற்றுக்கிறாரு. இவரும் இங்கே ஒரு அடிமை தான். ஸோ ஒரு அடிமைகளாக ஆட்சி செய்கிறனால தான் இதை வந்து என்ன சொல்கிறாங்க, அடிமை வம்சம் அப்படின்னு சொல்கிறாங்க போல். இங்கே நடுவில் நம்ம இல்டுட்மிஷோட பொண்ணான ரஸியா பற்றி பார்த்தோம் இல்லையா, அவங்களுக்கு தனி நோட்ஸ் இருக்குது, நம்ம அதையும் பார்த்துடலாம். ஆஸ் தி மோஸ்ட் கேப்பபிள் சன் ஆஃப் இல்டுட்மிஷ், ருக்குதீன் ஃபிரூஸ் வாஸ் டெட். இல்டுட்மிஷோட பையன் என்ன செஞ்சிடறாரு, இறந்துடுறாரு. இல்டுட்மிஷ் நாமினேட்டட் ஹிஸ் டாட்டர் ரஸியா சுல்தானா. அவரோட பையன் வந்து இறந்துடுறாரு, சரியா. அவர் வந்து இருக்கிற பசங்கள்லேயே ஏபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பையன் தான், பட் இவர் இறந்துடுறாரு. ஸோ அவர் என்ன நினைக்கிறாரு, தகுதி இல்லாத ஏபிள் ரூலராக இல்லாமல் ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக தகுதி இருக்கக்கூடிய திறமை இருக்கக்கூடிய பொண்ணை அப்பாயிண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரஸியா சுல்தான் அப்படிங்கிற அவங்களோட பொண்ணை அரசியாக என்ன செய்கிறாரு, அவரோட வாரிசாக வந்து அறிவிக்கிறாரு. பட் இங்கே தான் பெரிய பிரச்சனையே வெடிக்குது.
அந்த 40 குழு நம்ம பார்த்தோம் இல்லையா, அவங்க எல்லாருமே டர்க்கிஷ் நோபிள்ஸ். அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு பொண்ணு ரூலராக வர்றது அவங்களுக்கு பிடிக்கல, ஸோ அப்போஸ் பண்ணுறாங்க. அண்ட் ரஸியா சுல்தானும் என்ன பண்ணுறாங்க, இந்த 40 மேலே நம்பிக்கை இல்லாமல் ஒரு பர்சனலாக ஒருத்தங்க மேலே வந்து என்ன செய்கிறாங்க, நம்பிக்கை வைக்கிறாங்க. இதுவும் இந்த நோபிள்ஸ்க்கு பிடிக்கல. ஸோ ரஸியா சுல்தான் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரெபல் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ரஸியா வாஸ் an able and brave fighter, but she had a tough time with Turkish nobles as she favored non-Turkish nobles. ரஸியா சுல்தான் என்ன பண்ணுறாங்கன்னா, நான் டர்க்கிஷ் பீப்புளை வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க, அண்ட் அவங்க சொல்கிறத கேட்குறாங்க. அது வந்து இவங்களுக்கு பிடிக்கல. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க, இவங்க கண்டினியூஸாக ரஸியா சுல்தானை வந்து ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயத்தில் காரணம் கிடைக்கும் போதெல்லாம் சுட்டி காட்டிகிட்டே இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி செஞ்சிட்ருக்குறாங்க. She also faced the situation of the ferocious Mongol raiding Punjab during her reign. இது போதாதுன்னு அவங்களோட ஆட்சியில் என்ன ஆயிருக்கு, பஞ்சாப் மேலே மங்கோல் படையெடுப்பு வந்து நடந்துருது. ஸோ இது போதும்ல, இது காரணம் நீங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்கிறாங்க, நிலைமையை வந்து ரொம்ப மோசமாகிட்டு இருக்கிறாங்க எல்லாரும். ரஸியா made an Ethiopian slave named Jalaluddin Yaqut as her personal attendant and started trusting him completely. இவங்க தான் அந்த பர்சன், சரியா. இவரும் யார் அப்படின்னா, ஒரு எத்தியோப்பிய அபிசீனிய அடிமை அப்படின்னு இவங்களை சொல்லுவாங்க. அந்த பிளேஸ்லேருந்து வந்தாங்க, சரியா. எத்தியோப்பியா அப்படிங்கிற பிளேஸ், அபிசீனியா அப்படிங்கிறது ஒரு பிளேஸ், ஒரு பர்டிகுலர் இனத்துலேருந்து வந்தவங்க அப்படின்னால அதை சொல்லி அவங்க ஸ்லேவ் அப்படிங்கிறத சொல்லிடுறாங்க. அவர் பேர் என்ன அப்படின்னா ஜலாலுதீன் யாகுத். இவங்களை என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, ஒரு அடிமையை ட்ரஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க, ஓகேயா. இல்லை கம்ப்ளீட்டாக என்ன அடுத்த பிளானாக இருக்கட்டும், மூவாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே இவங்க கிட்ட சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இவங்க குயின் கிட்ட ஃபேவர் ஆகிறனால 40 குழுவில் இருக்கிற எந்த நோபல்ஸ்க்குமே இவங்கள பிடிக்காது. ஸோ ஏதாவது ஒரு காரணம் வந்தது அப்படின்னா குயினை வந்து என்ன செய்யணும், டீத்ரோன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதிலே தான் இருப்பாங்க. This led to a revolt of the Turkish nobles who conspired against her and got her murdered in 1240. கடைசியில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா கொண்டுடுறாங்க. அண்ட் ஒரு 1000 இயர்ஸ்க்கு முன்னாடி முஸ்லீம்லேருந்து ஒரு பெண் ஆட்சியாளராக வர்றது அப்படிங்கிறது ரொம்ப டஃப்பான விஷயம் தான். ஸோ இந்த ஒரு காரணமே போதும், ஒரு பெண் வந்து அரசியாகிறதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ரீசனே போதும் அவங்கள வந்து டீத்ரோன் பண்ணுறதுக்கும் சரி, மர்டர் பண்ணுறதுக்கும் சரி. ரஸியா வாஸ் அ டாட்டர் ஆஃப் இல்துத்மிஷ். அது வந்து ஸ்கூல் புக்கில் 7th புக்கில் இருந்தது, இது 11th புக்கில் உள்ளது, ஓகே. நம்ம எந்த ஃபேக்ட்டுமே மிஸ் பண்ணிட வேண்டாம். Who ascended the throne after a lot of hurdles put up by the Turkish nobles, according to Ibn Battuta. ஒரு வரலாற்று ஆசிரியர் வந்து, ஒரு ட்ராவலர் வந்து வராரு, சரியா. இபின் பட்டூடா யார் அப்படின்னா ஒரு மொராக்கன் ட்ராவலர். இவர் வந்து மொராக்கா அப்படிங்கிற ஒரு பிளேஸ்லேருந்து வந்திருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம், கேட்பாங்க, சரியா. ஒவ்வொரு ட்ராவலரோட பேரையும் சொல்லிட்டு அவர் எந்த கண்ட்ரியிலேருந்து வந்திருக்காங்க அப்படின்னு கேட்பாங்க. நம்ம கேட்டு கேட்டு புளிச்சு போச்சு யுவான் சாங் வந்து ஒரு சைனீஸ் ட்ராவலர் அப்படின்னு. நமக்கு புதுசாக ஒருத்தர் வந்திருக்காரு, அவர் தான் யார், இபின் பட்டூடா. இவர் யார் அப்படின்னா மொரக்கன் ட்ராவலர். ரஸியா ரோட் ஆன் ஹார்ஸ் பேக் ஆஸ் மென் ரைட், ஆர்ம்டு வித் அ bow and quiver and surrounded by courtiers. She did not veil her face. மொரக்கன் ட்ராவலரான இபின் பட்டூடா என்ன சொல்கிறாரு, ரஸியா சுல்தான் வந்து எந்த மாதிரி இருந்தாங்க அப்படின்னு, குதிரை மேலே ஏறி பயணம் செய்வாங்களாம். மென் மாதிரி, ஒரு மேன் மாதிரி குதிரை மேலே ஏறி ரைட் பண்ணுவாங்க. அண்ட் வில் அம்பு வச்சு என்ன செய்வாங்க அப்படின்னா சண்டை போடுவாங்க. எப்போவும் கோட்டியஸை சுற்றி இருப்பாங்க. அவங்க வந்து என்ன பண்ண மாட்டாங்க, டிட் நாட் வெயில் ஹெர் ஃபேஸ். இப்போ கூட நிறைய முஸ்லிம்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, முஸ்லிம்ஸ் வந்து என்ன செய்வாங்க, அவங்களோட ஃபேஸை வந்து கவர் பண்ணி வச்சுருப்பாங்க, சரியா. இது வந்து அவங்களோட மத பழக்கம். அவங்க வந்து என்ன செய்வாங்க, அவங்களோட ஃபேஸை வந்து ரிவீல் பண்ண மாட்டாங்க. இது அவங்களோட பழக்கம், அவங்களோட நம்பிக்கை. பட் ரஸியா சுல்தான் என்ன பண்ணுறாங்க, அவங்க ஒரு முஸ்லீம் பெண்ணாக இருந்தாலும் அவங்களோட முகத்தை வந்து மறைக்கலை. எட் ரஸியா ரூல்டு ஃபார் ஒன்லி 3.5 years. 3 வருஷம் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா ரூல் பண்ணியிருக்காங்க. பரவாயில்ல, இது வரைக்கும் அவங்க தாக்கு பிடிச்சது என்ன அப்படின்னா பெரிய சாதனை தான். த எலிவேஷன் ஆஃப் அன் அபிசீனியன் ஸ்லேவ் ஜலாலுதீன் யாக்கூத், த போஸ்ட் ஆஃப் அமீர் அக்ஹூர், மாஸ்டர் ஆஃப் தி ஸ்டேபிள்ஸ், அ வெரி ஹை ஆஃபீஸ், ஆங்கர்டு தி டர்க்கிஷ் நோபிள்ஸ். இவங்க யாக்கூத் அப்படிங்கிறவங்க நம்ம நம்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் இல்லையா. அவங்களுக்கு வந்து என்ன பண்ணிடுறாங்க, ஒரு உயர் பதவி கொடுக்குறாரு அமீர் அக்ஹூர் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து இந்த டர்க்கிஷ் நோபல்ஸ்க்கு பிடிக்கல, ஏன்னா இவங்க ஒரு அடிமை, இங்கே இருக்கிற எல்லாருமே நோபல்ஸ், ஓகேயா. உங்களுக்கு அந்த கான்ட்ரவர்சி புரியும்னு நினைக்கிறேன். த நோபல்ஸ் ஓவர் பிளேடு ஹர் க்ளோஸ்னஸ் வித் யாக்கூத் அண்ட் ட்ரைடு டு டீபோஸ் ஹர். சின்ஸ் ரஷ்யா என்ஜாய்டு பாப்புலர் சப்போர்ட், they could not do anything in Delhi. But while she was on a punitive campaign against the rebel governor Al-Tunia in southern Punjab,
த கான்ஸ்பிரேட்டர்ஸ் யூஸ்டு த அக்கேஷன் டு dethrone her. அவங்க டெல்லியில் இருக்கும்போது அவங்களோட இடத்துல வச்சு அவங்கள அடிக்க முடியல, சரியா? அதுதான் அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. அதனால் என்ன பண்ணுறாங்க, இவங்களை எதிர்த்து ஒவ்வொருத்தரும் ரெபல் பண்ணுவாங்க இல்லையா? அப்படியே சதர்ன் பஞ்சாபில் ஒருத்தர் ரெபல் பண்ணுறாரு. அவர் பேர் தான் என்ன, அல்தூனியா. இவரோட ரெபலை வந்து ஒடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரசியா சுல்தான் என்ன பண்ணுறாங்க, பஞ்சாப்க்கு போகிறாங்க. போகிற வழியில் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா இவங்களை வந்து கொண்டுடுறாங்க. தென் அவங்கள வந்து டீத்ரோன் பண்ணியாச்சு. இவங்களுக்கு அப்புறம் வேறு யாராவது புதுசாக தான் ஒரு அரசர் வரணும். அப்படி இல்துட்மிஷோட 2வது ஒரு பையன், அது கடைசியில் ஒரு அவரோட கிராண்ட்சன், இப்படி ஒவ்வொருத்தராக மாதிரி ஒரு 20 வருஷத்துக்கு என்ன இல்லை, ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டியே இல்லை. கடைசியில் மறுபடியும் ஒரு அடிமை வராரு. அவர் பேர் தான் என்ன, பால்பன். பால்பன் வந்து மொத்த விஷயம் ரொம்ப தெளிவாக இருப்பார். ஏன்னா இந்த 20 வருஷம் அரசியல் நிலையாமைக்கும் சரி, ரசியா சுல்தான் இறந்ததுக்கும் சரி, ஒரு ஏபிள் ரூலர் இல்லாமல் இருந்ததுக்கும் சரி, காரணமே இந்த 40 குழு தான். சாகல்ஹானி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, இந்த கமிட்டி தான். ஸோ என்ன பண்ணணும், இவங்க வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க. ஏன்னா பால்பன் வந்து ஒரு அடிமை தான், சரியா? அவர் வந்து ராயல் கிடையாது. ஈவன் இதுக்கு முன்னாடி இருந்தவங்களும் ராயல் கிடையாது. ஸோ கண்டிப்பாக இவர் அடிமை வந்து அரச பதவியை ஏற்கும்போது இந்த 40 குழுட்ட இருந்து ப்ரெஷர் வரும் அப்படிங்கிறது பால்பனுக்கு நல்லா தெரியும். ஸோ இவர் பண்ண ஃபஸ்ட்டு மூவே இந்த 40 குழுவை ஒழிச்சிருவார், சரியா? யார் இந்த 40 குழுவை கொண்டு வந்தாங்க அப்படின்னு நமக்கு தெரியணும், இல்துட்மிஷ். யார் இந்த கமிட்டியை வந்து பேன் பண்ணுவாங்க அப்படிங்கிற நமக்கு தெரியணும், பால்பன். The political intrigues of the nobility that destabilized the Delhi Sultanate came to an end with the accession of Palban as the Sultan. இந்த பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி வந்து என்ன செஞ்சுட்டு அப்படின்னா முடிஞ்சிருச்சு. ஏன்னா பால்பன் வந்து என்ன செஞ்சிட்டாரு, ஒரு ஏபிள் ரூலர் வந்து டெல்லி சுல்தானுக்கு கிடைச்சிட்டாரு. Assertion of authority by Balban led to constant military campaigns against defiant governors and against their local allies. என்ன பண்ணுறாங்க, அவர் வந்து நல்ல சிச்சுவேஷனை அப்சர்வ் பண்ணிட்டு தான் அரசராக பதவி ஏற்கிறாரு, சரியா? பெரிய த்ரெட்டாக இருந்தது இந்த 40 குழு தான். முடிஞ்சது. 2வது யார் அப்படின்னா இவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய சின்ன சின்ன அரசர்கள், கவர்னர்கள், லோக்கல் ஆலிஸ், இவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க, அரசரை எதிர்த்து ரெபல் பண்ணுறாங்க. ஸோ இவங்களும் நமக்கு பெரிய பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லிட்டு மிலிட்ரி கேம்பெயின் போட்டு ஒவ்வொருத்தருக்கா என்ன செய்கிறாரு, செக் வைக்கிறாரு. பாரணி இன்னொரு ஹிஸ்டாரியன் நம்ம பார்க்குறோம், ஓகே? அவர் வந்து ஒரு பொயட், ஆத்தர், ஹிஸ்டாரியன், அந்த காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்காலர், ஓகே? பாரணி மென்ஷன்ஸ் பால்பன்ஸ் கேம்பெயின் இன் ரீஜன் சரௌண்டிங் டெல்லி அண்ட் இன் தி தோவாப். எங்கெங்கெல்லாம் படையெடுத்து போகிறாரு, டெல்லியில் படையெடுத்து போனதை பற்றியும், தோவாப் 2 நதிகளுக்கு இடைப்பட்ட பகுதியில் அவர் பண்ண கேம்பெயின் பற்றி என்ன செஞ்சுருக்காங்க, பாரணி மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஓகேயா? இங்கே வந்து நமக்கு பாரணிங்கிற பேரும் ஞாபகம் இருக்கும், பால்பன்கிற பேரும் ஞாபகம் இருக்கும். இந்த அரசர் ஏதோ யாரையோ பற்றி சொன்னாங்களே அப்படிங்கிற, இந்த கவிஞர் வந்து யாரையோ பற்றி ஏதோ சொன்னாங்களே அதுவும் ஞாபகம் இருக்கும். ஆனால் யாரை பற்றினது அப்படிங்கிறத நம்ம மறந்துடுவோம், ஓகேயா? பால்பனோட காலத்தில் தான் இருந்திருக்காங்க. பாரணி அப்படிங்கிறவர் எந்த அரசரோட காலகட்டத்தை சேர்ந்தவர் அப்படின்னு கேட்கலாம், இல்லைன்னா எந்த மன்னரோட அவையில் இருந்தார் அப்படின்னு கேட்கலாம். நம்ம கண்டிப்பாக நான் மறப்போ நான் சொல்கிறேன். ஸோ இங்கேயே இப்போவே நோட் பண்ணிடுங்க, பால்பனோட காலத்தில் இருந்தவங்க அவரோட கோட்டில் இருந்திருப்பாங்க, சரியா? During these campaigns, forests were cleared, new roads and forts constructed, the newly deforested lands given to freshly recruited Afghans and others as rent-free land, mafruzi, and brought under cultivation. என்ன பண்ணுறாங்க, எம்பையர் பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ஓகேயா? நம்ம இங்கே தான் இருக்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுட்டு, நம்ம ரூல் பண்ண போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அப்படின்னோனையும் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு பால்பன் தான் என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் கொஞ்சமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. நீங்கள் வந்து நல்லா பார்க்கணும், இப்போவே நம்ம நிறைய வீடியோவில் நம்ம அடிக்கடி சொன்ன பாயிண்ட் தான், ஓகே? ரிப்பீட்டாக வந்தது அப்படின்னா இது ஏற்கனவே கேட்ட மாதிரி இருக்குன்னு நினைக்காதீங்க. ஈஸ்டர்ன் சைடில் ரொம்ப ரொம்ப ஃபாரஸ்ட் திக்காக இருக்கும், சரியா? இப்போவும் ரொம்ப திக்காக இருக்கும். அப்போது மேனோட இன்வேஷன் தலையீடு இல்லாமல் இருக்கிற ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே இருக்கக்கூடிய காடுகள் வந்து ரொம்ப ரொம்ப திக்காக இருக்கும். ஸோ என்ன பண்ண முடியாது, இந்த நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன் வந்து ஆக்சஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அதுவும் இல்லாமல் மத்திய இந்தியாவும் எப்படி இருக்கும் அப்படின்னா ஹைலி ஃபாரஸ்டட் ஏரியா தான். ஸோ காடுகளை கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சிட்டு போக்குவரத்துக்கு ரோட்ஸை ரெடி பண்ணுறாங்க, அங்கங்கே ஃபோர்ட் கட்டுறாங்க, சரியா? நம்ம இங்கே தான் இருக்க போகிறோம், இந்த பகுதிகளெல்லாம் ஆட்சி பண்ணுறதுக்கு ஆஃபீஸ்லாம் ரெடி பண்ணுவாங்க. இப்போ ஆஃபீஸ் ரெடி பண்ணுற மாதிரி அங்கே ஃபோர்ட்ஸ் ரெடி பண்ணுறாங்க. அங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா புதுசாக ரெக்ரூட் பண்ணுறாங்க, ஆப்கன்ஸையும் சரி, அவங்கள வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி இடங்களுக்கு வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க, வேலை பார்க்குறதுக்கு அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. இல்லை அப்படின்னா அந்த லேண்டை வந்து ரெண்ட் ஃப்ரீ லேண்டாக வச்சிடறாங்க, சரியா? அங்கே வந்து வாடகை இல்லை, அந்த லேண்டை வந்து என்ன செஞ்சுக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். எதுக்கு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கல்டிவேஷன், விவசாயம் பண்ணிக்கலாம்.
சாப்பிட்டுக்கோங்க. ஏன்னா வறுமை பட்டினி அந்த மாதிரி ஏதாவது இருந்தாலும் அதுவும் அரசரோட பொறுப்பு தானே. ஸோ அதையும் பார்க்கறதுக்காக அந்த லேண்டை வந்து கல்டிவேஷனுக்காகவும் கொடுக்குறாங்க. நியூ ஃபோர்ட்ஸ் வேர் கன்ஸ்ட்ரக்டட் டு ப்ரொடெக்ட் ட்ரேட் ரூட்ஸ் அண்ட் வில்லேஜ் மார்க்கெட். எதுக்காக புது புது பிளேசஸ்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அது பக்கத்தில் இருக்கக்கூடிய ரூட்டும் சரி இல்லைனா அங்கே இருக்கக்கூடிய மார்க்கெட்டையும் சரி ரெகுலேட் பண்ணுறதுக்காக. ஓகே, அதை வந்து பார்த்துக்கணும்ல, உள்ள எது சண்டை வந்துடக்கூடாது, ஃபோர்ஜரி நடக்கக்கூடாது, இல்லைனா இது மூலமாக அரசருக்கு வந்து வருமானம் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயம் பர்பஸ்க்காக புது புது கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பில்ட் பண்ணுறாங்க. பால்பன் பில்ட் ஃபோர்ட்ஸ் டு காட் ஹிஸ் எம்பையர் அகெயின்ஸ்ட் தி மங்கோல் அட்டாக்ஸ். நமக்கு தெரியும் நம்ம பார்த்தோம் இல்லையா, மொதல் பாயிண்ட் தான், எங்கெங்கே இருந்துலாம் பிரச்சனை வருமோ எல்லா ஏரியாவுக்கும் பால்பன் செக் வச்சுட்டே வராரு. பெரிய பிரச்சனையே மங்கோலிய படையெடுப்பு தான். ஸோ அதிலிருந்து அவங்க பிளேஸை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக சுற்றி வந்து என்ன செய்கிறாரு, கோட்டைகளை வந்து கட்டுறாரு. சரி, பெரிய பெரிய சுவர்கள் மாதிரி எழுப்பி கோட்டைகளை பாதுகாப்புறதுக்காக ஃபோர்ட்ஸ் வந்து நிறைய கட்டுறாரு. He patronized the famous Persian poet அமீர் குஸ்ரு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி, முக்கியமான ஃபேக்ட், முக்கியமான பொயட்டும் கூட. ஓகேயா, அமீர் குஸ்ரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமஸான பெர்ஷியன் பொயட் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் யாரோட அவையில் இருக்கிறார் அப்படின்னா பால்பனோட அவையில் இருக்கிறார். பாரணியும் பால்பனோட காலத்தில் உள்ளவங்க தான், அமீர் குஸ்ருவும் பால்பனோட காலத்தில் உள்ளவங்க தான். சரியா, அமீர் குஸ்ரு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்திய கிளி அப்படின்னு சொல்லுவாங்க. கிளி, இந்திய கிளி அப்படின்னு சொல்லுவாங்க. மேபி இந்த மாதிரி பட்டங்கள் இல்லைனா அவங்களுக்கு ஏதாவது ஒரு அடைமொழிகள் கொடுத்துருப்பாங்கல்ல, இதெல்லாம் வச்சு கூட கேள்விகள் கேட்கலாம். பால்பன் died in 1287. பால்பன்ஸ் சன் கைகுபாத் turned out to be weak. அரசரோட ஒரு ஸ்ட்ராங்கான ரூலர் இருக்கிறாங்க அப்படின்னா அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்களோட பையன் வந்து ஏபிள் ரூலர் இல்லாமல் தான் இருக்கிறாங்க. பால்பனோட பையன் யார், கைகுபாத். அவரால் என்ன பண்ண முடியல, ஏபிள் ரூலராக வர முடியல. ஸோ அப்போ என்ன பண்ணுது, அதிகாரம் வந்து வேறு ஒருத்தருக்கு போகுது. அவர் தான் யார், மாலிக் ஜலாலுதீன் கல்ஜி. த கமாண்டர் ஆஃப் தி ஆர்மி assumed the office of Naib, a deputy to the Sultan, and ruled the kingdom in the name of கைகுபாத். ஆக்சுவலி இங்கே யார் பொறுப்பில் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமாண்டர் ஆஃப் தி ஆர்மி, அரசருக்கு கீழே யார் இருக்கா அப்படின்னா இந்த ஜலாலுதீன் கல்ஜி தான். இவர் என்ன பண்ணுறாரு, அரசர் கைகுபாத் தான், ஆனால் ரூல் நான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி கைகுபாத்தோட பேரில் அரசை நடத்திட்டு இருக்கிறாரு. கொஞ்ச நாள் கழித்து எதுக்கு அவரோட பேரில் நம்ம எதுக்கு ஆட்சி நடத்தணும், நம்மளே ஆட்சி பண்ணிட்டு போயிடலாமேன்னு சொல்லிட்டு அரச பதவியை எடுத்துக்கிறாரு. தென் ஒன் டே ஜலாலுதீன் சென்ட் ஒன் ஆஃப் ஹிஸ் சோல்ஜர்ஸ் அண்ட் ஹேட் கைகுபாத் மர்டர். கைகுபாத் என்ன செஞ்சாச்சு, கொலை பண்ணியாச்சு. ஜலாலுதீன் தென் ஃபார்மர்லி அசெண்டட் தி த்ரோன். With him began the rule of கல்ஜி டினாசிட்டி. இப்போ என்ன ஆகுது, ஸ்லேவ் டினாசிட்டி முடிஞ்சு கல்ஜி டினாசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது டினாசிட்டி ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஜலாலுதீன் கல்ஜின் யார், கைகுபாத் பால்பனோட ஆர்மியில் இருந்த கமாண்டர் ஆஃப் தி ஆர்மி, ஒரு கமாண்டர். ஓகேயா. When Palban took over the reins of power, the law and order situation in the Ganga, Yamuna, Doab regions had deteriorated badly. நம்ம பார்த்தோம் இல்லையா, டெல்லி அண்ட் தவாப் ரீஜனில் நிறைய ரெபல்ஸ் வந்து நடந்துட்டு இருந்துச்சு. என்ன அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய கவர்னர்ஸ் வந்து அரசரை எதிர்த்து கிளர்ச்சியில் ஈடுபடுவாங்க. எதுக்கு அப்படின்னா ஒன்று அரச பதவிக்கு நம்ம போகணும், அப்படி இல்லைன்னா இந்த சுல்தானேட்டை விட்டு தனியாக போய் நம்ம தனி கிங்டமாக ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான். பால்பனோட பீரியடில் கங்கா அண்ட் ஜம்மு தவாபில் வந்து நிறைய பிரச்சனைகள் இருந்தது. த ராஜ்புத் சமிந்தாஸ் ஹேட் செட் அப் ஃபோர்ட்ஸ் அண்ட் டிஃபைட் த ஆர்டர்ஸ் ஆஃப் சுல்தான். இங்கே இன்னொரு பிரச்சனை அப்படின்னா நேட்டிவ் இந்தியன்ஸ் கூடயும் அவங்களுக்கு பிரச்சனை இருக்குது. சரியா, அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அரசரோட எந்த விதமான ஆர்டர்ஸுமே எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. மியோஸ் a Muslim community from northwestern region living in the heavily forested region around Mewat were plundering the area with impunity. அவங்க என்ன பண்ணுறாங்க, மியோஸ் அப்படிங்கிற ஒரு முஸ்லீம் கம்யூனிட்டி காடுகளுக்குள்ளே என்ன செய்கிறாங்க, பிளண்டர் பண்ணுறாங்க. ஓகே, அங்கே சின்ன சின்ன வழிமறிச்சு திருடுறது அந்த மாதிரி கூட வச்சுக்கோங்களேன். அங்கே என்ன இருக்கோ அதை என்ன பண்ணுறாங்க, பிளண்டர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அது காடுகளே அழிச்சாலுமே அது அரசுக்கு நஷ்டம்தான். பால்பன் took it as a challenge and personally undertook a campaign to destroy the Mewatis. அவங்க இவங்களோட அட்டாக்கை வந்து குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பால்பன் பர்சனலாக போயிட்டு அவர் என்ன செய்கிறாரு, இது வந்து எனக்கு சவால் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு அவங்களோட ஆதிக்கத்தை வந்து என்ன செய்கிறாரு, ஒடுக்குறாரு. மியோஸ் வேர் பர்சியூட் அண்ட் ஸ்லாட்டர்ட் மெர்சிலெஸ்லி. அவங்கள வந்து என்ன செஞ்சுறாங்க, மொத்தமாகவே கொண்டுடுறாங்க. இன் டயோப் ரீஜன் த ராஜ்புத் ஸ்ட்ராங் ஹோல்ஸ் வேர் டெஸ்ட்ராய்டு, ஜங்கிள்ஸ் வேர் கிளியர். நான் சொன்னேன் இல்லையா, அந்த காடுகள் வந்து ரொம்ப அடர்த்தியாக இருக்கும்போது அதுக்குள்ளே என்ன நடந்தாலும் நமக்கு தெரிய மாட்டேங்குது.
அது வந்து ஒரு சைடில் அட்வான்டேஜ், இன்னொரு சைடில் டிஸ்அட்வான்டேஜ். ஓகேயா? இந்த மாதிரி நமக்கு பகையாக இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு குரூப் வந்து காட்டுக்குள்ளே போய் உட்காந்துட்டாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக அரசருக்கு டிஸ்அட்வான்டேஜ் தான். அதனால் அவர் என்ன பண்ணுறாங்க, காடையே நீங்கள் எடுத்துருங்கன்னு சொல்லிட்டு பால்பன் வந்து டீஃபாரஸ்டேஷனுக்கு ஆர்டர் போட்டுறாரு. Colonies of Afghan soldiers were established throughout the region to safeguard the roads and deal with rebellions. எல்லா இடத்துலையும் என்ன செய்கிறாங்க, ஒரு மிலிட்ரி கேம்ப்பு போட்டாச்சு. ஓகேயா? எல்லா இடத்துலையும் அரசரோட மிலிட்ரி கேம்ப் இருக்கும், சோல்ஜர்ஸ் இருப்பாங்க. ஏதாவது பிரச்சனை, யாராவது அரசருக்கு எதிராக கிளர்ச்சியில் ஈடுபட்டால் உடனே ஒடுக்கம்தான். பியூனிட்டிவ் எக்ஸ்பெடிஷன் அகெயின்ஸ்ட் துக்ரில் கான். இந்த மாதிரி அரசுக்கு எதிராக கிளர்ச்சி பண்ணதில் ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன் இருக்கிறாரு. அவர் தான் யார்? துக்ரில் கான். பால்பன் வாஸ் ரூத்லெஸ் இன் டீலிங் வித் ரெபெலியன்ஸ். இறக்கமே கிடையாது, யார் ரெபல் பண்ணாலும் மர்டர் தான். He appointed one of his favorite slave, Tukril Khan, as the governor of Bengal. But Tukril Khan soon became rebellious. Amim Khan, the governor of Awadh, sent by Palban to suppress the rebellion, meekly retreated. துக்ரில் கான் யார் அப்படின்னா பால்பனோட ஸ்லேவ் தான். சரியா? அவர் நம்ப தகுந்த ஸ்லேவ் தான். ஸோ பெங்காலோட கவர்னராக அப்பாயிண்ட் பண்ணுறாரு. பட் என்ன பண்ணிடுறாரு, இவர் வந்து ரெபல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. அதனால் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆவதோட கவர்னராக இருந்த அமீம் கான் அப்படிங்கிற ஒருத்தரை அனுப்புகிறாரு. துக்ரில் கானை போய் என்னன்னு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறாரு. பட் எதுவும் வேலைக்காகிற மாதிரி தெரியல. Entrenched by this, Palban sent 2 more expedition. மறுபடியும் என்ன செய்கிறாரு, கடுப்பில் இன்னும் 2 எக்ஸ்பெடிஷன்ஸ் வந்து துக்ரில் கான் மேலே அனுப்புகிறாரு. which was also suffered defeat. அதுவும் வேலைக்கான மாதிரி தெரியல. Humiliated by these successive reverses, Palban himself proceeded by betrayal. பெங்கால் அவர் என்ன பண்ணிடுறாரு, இதுக்கு மேலே பொறுக்க முடியாமல் நானே என்னன்னு போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு பால்பன் பெங்காலுக்கு போயாச்சு. ஆன் ஹியரிங் பால்பன்ஸ் ப்ரொசீடட் டு பெங்கால். துக்ரில் கான் ஃப்ளட். துக்ரில் கான் என்ன செய்கிறார் அப்படின்னா போயிட்டாரு. எங்கேயோ போயிட்டாரு. பால்பன் பர்சியூட் ஹிம் ஃபர்ஸ்ட் டு லக்னௌதி and then towards Tripura where he was captured and beheaded. ஆனால் என்ன செஞ்சாச்சு, பால்பன் வந்து துக்ரில் கானை பிடிச்சி கொண்டுட்டாங்க. புக்ரா கான், a son of Palban, was thereupon appointed the governor of Bengal. அதனால் என்ன பண்ணிட்டாங்க, வேறு யாரும் வேண்டாம், இனி அடிமையே நம்பக்கூடாது, பையன்தான் அப்படின்னு சொல்லிட்டு பால்பனோட பையனான புக்ரா கான் அப்படிங்கிறவரை பெங்கால் கவர்னரை அப்பாயிண்ட் பண்ணிடுறாங்க. who carved out an independent kingdom after the death of Palban. ஆனால் அவரும் என்ன பண்ணிடுறாரு, பால்பன் இறந்ததுக்கப்புறம் அங்கே எப்படியும் பிரச்சனை தான் வரப்போகுது, கல்ஜின்னு சொல்லிட்டு புது டினாசிட்டி ஸ்டார்ட் ஆகிட்டு, ஸோ நமக்கு எதுவுமே மிச்சம் இருக்காதுன்னு சொல்லிட்டு பெங்காலை தனியாக கார்வ் பண்ணிட்டு என்ன செய்கிறாரு, அவர் ஒரு தனி இண்டிபெண்டன்ட் கிங்டமாக ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. எந்த ஒரு பிரச்சனைனாலும் இங்கே பெங்காலில் இருந்து ஆரம்பிக்கிறது, அது கொஞ்சம் சென்சிட்டிவ் ஏரியா மாதிரி இருக்குது. அது வந்து கோஇன்சிடென்ஸாக என்ன அப்படிங்கிறதே தெரியல. மாடர்ன் இந்தியன் ஹிஸ்ட்ரியில் பெங்கால் ரொம்ப ரொம்ப முக்கியமான பிளேஸாக இருக்கும். நம்ம அதை பார்க்கும்போது டீட்டெயிலாக பார்க்கலாம். He did not claim the Delhi throne even in the midst of a leadership crisis, and his son Kaikubad indulges in debauchery. நமக்கு தெரியும் பால்பனுக்கு அப்புறம் யார் வருவாங்க அப்படிங்கிறதுல நிறைய பிரச்சனை இருந்துச்சு. அதனால தான் கல்ஜி அப்படின்னு ஒரு புது டினாசிட்டி உருவாச்சு அப்படின்னு. அந்த டைமில் கூட என்ன பண்ணலையா, பால்பனோட பையனான புக்ரா கான் தலையிடவே இல்லை. சரியா? மெஷர்ஸ் அகெயின்ஸ்ட் மங்கோல் த்ரெட். மங்கோல் த்ரெட்டை அவர் என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நமக்கு தெரியும் பால்பன் வந்து என்ன பண்ணியிருப்பார், ஃபோர்ட்டிஃபிகேஷன் பண்ணியிருப்பார். சரியா? அவரோட பிளேசஸ் எல்லாத்தையும் சுற்றி கோட்டைகள் வந்து அமைச்சிருப்பார். எதுக்கு அப்படின்னா மங்கோல் த்ரெட்டை வந்து குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. As the context to militarize his regime, the frontier regions were strengthened with garrisoning of forts at பட்டிண்டா, சுனம் அண்ட் சமானா. எல்லா முக்கியமான பகுதிகளையும் என்ன பண்ணிடுறாங்க, படை முகாம்கள் வந்து அமைச்சிடுறாங்க. சரியா? எப்போ யார் வந்தாலும் சரி உடனே அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரெடி மிலிட்ரி ஃபோர்ஸை வந்து வச்சுருக்கிறாங்க. அட் தி சேம் டைம் he took efforts to maintain a good relationship with Hulagu Khan, the Mongol viceroy of Iran and a grandson of Genghis Khan. இங்கே வந்து மங்கோலிய படையெடுப்பை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ மெஷர்ஸும் நடந்துகிட்ருக்கு. பட் இருந்தாலும் பால்பன் என்ன பண்ணுறாரு, ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வந்து வச்சுருக்கிறாரு. யார் கூட, ஜெங்கிஸ் கானோட பேரனான குலகு கான். இவர் தான் யார், இப்போது மங்காலோட வைஸ்ராயாக இருக்கிறாரு. சரியா? ஸோ ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அவங்களுக்குள்ளே இருக்குது. இது பார்க்க கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது, பட் இந்த மாதிரி ஹிஸ்ட்ரி போகுது. பால்பன் succeeded in obtaining from him the assurance that Mongols would not advance beyond Sutlej. இப்போது மங்கோலுடைய வைசராயான குலகு கான் பால்பனுக்கு ஃப்ரெண்டு. சரியா?
மங்கோலிய படையெடுப்பை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ பாதுகாப்பு விஷயங்களும் நடந்துட்டு இருக்கு. ஸோ இதனால் 2 பேர் என்ன பண்ணிக்கிறாங்க, ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க. மங்கோல்ஸ் வந்து என்ன செய்ய மாட்டாங்க, சட்லஜ் நதிக்கரையை தாண்டி வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிறாங்க. இது நல்லா போயிட்டுருக்கு. ஸோ 2வது தடவையாக மங்கோல் திரட்டு வந்து டெல்லி சுல்தானேட்டால தடை செய்யப்படுது. ஓகேயா? இல்லைன்னா எப்படி இருக்கும், ஒரு முஸ்லிம்ஸ் வந்து எப்படி இந்தியாவுக்கு சம்மந்தமே இல்லாமல் உள்ளே வந்தாங்களோ மங்கோலியர்கள் இந்தியாவுக்குள்ள வந்திருப்பாங்க. சரியா? இது ஒரு பெரிய த்ரெட்டு. அதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இந்த முகலாயர்கள் வந்து தடுத்து நிறுத்தியிருக்காங்க. Hulagu Khan reciprocated this gesture by sending a goodwill mission to Delhi in 1259. இதை வந்து ஆமோதிக்கிற விதமாக ஹுலகு கான் என்ன பண்ணுறாரு, ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் ஆகணும் அப்படிங்கிற ஒரு பர்பஸ்க்காக ஒரு மிஷனை வந்து டெல்லிக்கு அனுப்பியிருக்கிறாரு. However, Muhammad Khan, the favorite son of Palban, who was given the charge of governor of Multan to protect the frontiers from Mongol aggression, was killed in an encounter. ஆனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, மங்கோல் படையெடுப்பை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக முல்தானோட கவர்னராக முகமது கானை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. பட் முகமது கானை வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா கொண்டுடுறாங்க. Saddened by this tragedy, Palban fell ill and died in 1286. மகன் இறந்த துக்கத்தில் தான் என்ன செஞ்சிட்டார் அப்படின்னா பால்பன் வந்து இறந்துட்டார். இப்போ கல்ஜி டினாசிட்டி, நம்ம ஸ்லேவ் டினாசிட்டி வந்து கம்ப்ளீட்டாக பார்த்துட்டோம். முக்கியமான ரூலர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு குத்புதீன் ஐபக், இல்துட்மிஷ், பால்பன் பார்த்தோம். முதல் இஸ்லாமிய பெண் ஆட்சியாளரான ரஸியா சுல்தானை பற்றியும் பார்த்தோம். நெக்ஸ்ட் டினாசிட்டி, 2வது டினாசிட்டி கல்ஜி டினாசிட்டி. ஓகே, இதோட ஃபவுண்டர் யார், ஜலாலுதீன் கல்ஜி. இவர் என்ன பண்ணுறாரு, இல்துட்மிஷோட கமாண்டர் ஆஃப் தி ஆர்மியாக இருக்கிறாரு. கைக்குபாத்தோட பேரில் ஆட்சியை நடத்துகிறாரு. பட் லேட்டர் அவரை கொண்டுட்டு அரசாட்சியை கையில் எடுத்துக்கிறாங்க. ஜலாலுதீன் கல்ஜி, as Palban's son Kaikubat was found unfit to rule, this 3-year-old son கைமார்ஸ் was replaced on the throne. கைக்குபாத்துக்கு அப்புறம் அவரோட பையன் கைமார் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பையனை என்ன செய்கிறாங்க, த்ரோனுக்கு பேருக்கு வைக்கிறாங்க. சரியா? பொம்மையாட்சி அரசருங்கிற பேரில் ஒருத்தர் இருப்பாரு. பட் பொறுப்பு பவர் எல்லாமே வேற ஒருத்தட்டங்க இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு ஆட்சி தான் நடக்கும். 3 வயசு பையனை என்ன செய்திருக்காங்க அப்படின்னா அரசவையில் உட்கார வச்சிருக்காங்க. As there was no unanimity on the choice of a regent, a council of administrators the empire, the contending nobles plotted against each other. ஸோ பையனுக்கு 3 வயசு தான், எப்படி சண்டை போட மாட்டான். அதனால இருக்கிற நோபல்ஸ் எல்லாரும் ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் என்ன செய்கிறாங்க, அரச பதவிக்கு வர்றதுக்கு சண்டை போடுறாங்க. இதை பார்த்துட்டு ஜலாலுதீன் கல்ஜி என்ன பண்ணுறாரு, இவங்களே வரும்போது நம்ம ஏன் வரக்கூடாது, ஏன்னா டெப்யூட்டி ஆஃப் தி சுல்தான் சொல்லிட்டு நான் தான் இருக்கிறேன், நானே அரசாட்சி எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் எடுத்துடுறாரு. அவுட் ஆஃப் திஸ் chaos, a new leader, Malik Jalaluddin Khalji, the commander of the army, emerged supreme. While he ruled the kingdom for some time in the name of Kaikubat, he soon sent one of his officers to get Kaikubat murdered, and Jalaluddin formally ascended the throne. However, Jalaluddin faced opposition on the ground that he was an Afghan and not a Turk. ஜலாலுதீன் கல்ஜி வந்து அரசராக வரும்போது எல்லாரும் அப்போஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்த ஸ்லேவ் டினாசிட்டியில் இருக்கிற எல்லாருமே டர்க்கு, சரியா, டர்க்கிஷ் பீப்புள். ஆனால் ஜலாலுதீன் கல்ஜி யார் அப்படின்னா ஒரு ஆஃப்கன். ஸோ அதனால் இவங்களுக்கு என்ன பிடிக்கல அப்படின்னா அந்த இனவாதம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்து வருது. பட் கல்ஜீஸ் வேர் இண்டீட் டர்க்ஸ் செட்டில்டு இன் ஆப்கானிஸ்தான் பிஃபோர் தி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் டர்க்கிஷ் ரூல், அண்ட் ஸோ தே வேர் ஆப்கனைஸ்டு டர்க்ஸ். பட் ஆக்சுவலி இவங்க அந்த ஆப்கானியன்ஸ் எல்லாருமே யார் அப்படின்னா துருக்கியர்கள் தான். அதாவது ஆப்கானிஸ்தானில் செட்டிலான துருக்கியர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அவங்களும் டர்க்ஸ் தான், ஆப்கனைஸ்டு டர்க்ஸ். Jalaluddin won many battles, and even in old age he marched out against the Mongol hordes and successfully halted their entry into India. 3வது தடவையாக என்ன நடந்திருக்கு, மங்கோலிய படையெடுப்பு வந்து தடுக்கப்பட்டிருக்கு. சரியா? ஜலாலுதீன் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு சோல்ஜர், நிறைய போரில் ஜெயிச்சிருக்காரு. மங்கோலிய படையெடுப்பை வந்து என்ன செஞ்சுருக்காங்க, தடுத்திருக்காங்க. பால்பனுக்கும் இன்னொரு மங்கோலிய வைசிராய்க்கும் தான் என்ன அப்படின்னா ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தது. பட் அதுக்கு அடுத்து வந்தவங்களுக்கு கிடையாது. ஸோ மங்கோலிய படையெடுப்பு வழக்கம் போல் தொடருது. அதனால் என்ன பண்ணியிருக்கிறாரு, அது ஜலாலுதீன் கல்ஜியோட டைமில் அந்த மங்கோலிய படையெடுப்பு வந்து தடுக்கப்பட்டிருக்கு. ஓகேயா? இது 3rd டைம். எதுக்காக நான் இங்கே கவுண்ட் பண்ணிட்டே வரேன் அப்படின்னா லேட்டர் இதுக்கப்புறம் வரக்கூடிய அரசர்கள் வந்து என்ன செய்ய மாட்டாங்க, மங்கோலிய படையெடுப்பை வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்க அரசு வீக் ஆகிட்டு இருக்கிற சமயத்தில் மங்கோலியர்கள் வந்து உள்ளே வந்து படையெடுக்கிறது வந்து இன்னொரு த்ரெட்னா அவங்களுக்கு அமையும். சரியா? அதனால் நான் சொல்கிறேன். அலாவுதீன் கல்ஜி,
ஜலாலுதீன் கல்ஜிக்கு அப்புறம் அவரோட மருமகனான அலாவுதீன் கல்ஜி வந்து என்ன செய்வார், அரசராக வருவார். Alauddin spent the first year of his rule in eliminating the enemies and strengthening his position in Delhi. முதல்ல வந்தோடனே இவர் என்ன பண்ணுறாரு, பால்பன் மாதிரியே அவருக்கு யாரெல்லாம் பிரச்சனை, என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்குமோ அது எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிகிட்டே வராரு. இது மூலமாக என்ன பண்ணுறாரு, அவரோட பொசிஷனை டெல்லியில் ஸ்ட்ராங் ஆக்கிக்கிறாரு. Soon he turned his attention to establishing a firm hold over the nobles. தென் அவர் என்ன பண்ணுறாரு, நோபல்ஸை வந்து பிடிக்க ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா இவங்க எல்லாருமே ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க அப்படின்னா அரசருக்கு எதிராக வந்துடுவாங்க. சரியா, ஜலாலுதீன் கல்ஜியை கொண்டுட்டு தான் அலாவுதீன் கல்ஜி வந்து வந்திருப்பார். ஏன்னா முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஜலாலுதீன் எப்படி கைக்குபாத்தை கொண்டுட்டு வந்தாரோ அதே மாதிரி ஜலாலுதீனை கொண்டுட்டு அலாவுதீன் கல்ஜி வந்து வருவார். சரியா, ஸோ இவருக்கு தெரியும் நம்ம இப்படி தான் அரசவைக்கு வந்திருக்கோம், அரச பதவி எடுத்திருக்கோம். ஸோ எந்தெந்த ஏரியாவிலேருந்து யார் யாரை பிரச்சனை கொடுப்பா அப்படிங்கிற எல்லாத்தையும் யோசிச்சுட்டு ஒவ்வொருத்தராக முடிச்சுட்டே வராரு. He dismissed several of his top officers. He was particularly severe with the nobles. எல்லா உயர் பதவியில் இருக்கக்கூடிய யாரெல்லாம் டேஞ்சராக இருப்பா, யாரெல்லாம் அரசுக்கு எதிராக கிளர்ச்சி செய்வா அப்படின்னு பார்த்துட்டு அவங்க எல்லாத்தையுமே டிஸ்மிஸ் பண்ணிடுறாரு. ஓகேயா, நோபல்ஸ் கிட்ட ரொம்ப சிவியராக இருக்கிறார், ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறாரு. ஏன்னா இவங்க தான் என்ன செய்வாங்க, அரசருக்கு எதிராக ரெபல் பண்ணுவாங்க. நம்ம வந்து ஹிஸ்ட்ரியை படிக்கணும், கண்டிப்பாக நம்ம ஹிஸ்ட்ரியை வந்து படிக்கணும். ஏன்னா இவ்வளோ 2000 வருஷம் பழமையான விஷயங்களை இப்போ படிச்சுட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இதுதான். ஏன்னா அலாவுதீன் கல்ஜிக்கோ பால்பனுக்கோ ரஜியா சுல்தானுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல அப்படின்னா அவங்க இன்னுமே அதே மாதிரி தான் இருந்திருப்பாங்க. ஸோ வரலாற்றில் பாஸ்டில் நடந்த மிஸ்டேக்ஸ் தெரிஞ்சுட்டு ஃப்யூச்சரில் அது நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம ஹிஸ்ட்ரியை படிக்கிறோம். அதை இவங்க நல்லாவே செஞ்சுருக்காங்க. Who had shifted loyalty and opportunistically joined him against Jalaluddin. Mongol threats. Mongol raids posed a serious challenge to Alauddin during the second year of his reign. இவரோட டைம்லையும் மங்கோலிய படையெடுப்பு அப்படிங்கிறது பெரிய பிரச்சனையாக தான் இருக்குது. when Mongols stormed டெல்லி வரைக்கும் என்ன செஞ்சுட்டாங்க, வந்துட்டாங்க. The army sent by Alauddin succeeded in driving them back, but when they returned the following year with more men, people of suburbs of Delhi had to flee and take refuge in the city. முதல் தடவை டெல்லிக்குள்ளே படையெடுத்து வரும்போது அலாவுதீன் கல்ஜியோட படைகள் என்ன பண்ணிருச்சு, அவங்கள திருப்பி அனுப்பிடுச்சு. பட் அடுத்த வருஷமே அவங்க அதிகமான ஆட்களை கூட்டிகிட்டு உள்ளே வரும்போது டெல்லியில் இருக்கிற எல்லா மக்களும் என்ன செய்கிறாங்க, பக்கத்தில் இருக்கிற சிட்டிக்கு வந்து தஞ்சம் அடைகிறாங்க. அலாவுதீன் had to meet the problem head on. In the ensuing battle, Mongols were routed. Yet raids continued until 1305 when they ravaged the Doab region. This time after defeating them, the Sultan's army took a large number of Mongols as prisoners and slaughtered them mercilessly. மூணாவது தடவை வரும்போது என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அடிக்கடி நடந்துகிட்டே இருக்கு. ஓகேயா, மங்களோட இன்வேஷன் அப்படிங்கிறது அடிக்கடி நடந்துகிட்டே தான் இருக்குது. பட் ஒன் பாயிண்டில் எல்லாரையும் பிடிச்சிடுறாரு, இவங்களை வந்து திருப்பி அனுப்புகிறாங்க. பட் இந்த டைம் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா பிடிச்சி எல்லாத்தையுமே ஸ்லாட்டர் பண்ணிடுறாரு. ஏன்னா இருந்தால் தானே திரும்பி வருவீங்க, நீங்கள் இருக்கவே வேணாம் அப்படிங்கிற மாதிரி எல்லா மங்கோலிய பிரிசனர்ஸையும் வந்து கொண்டுடுறாங்க. But the Mongol menace continued. The last major Mongol incursion took place in 1307 to 1308. கடைசியாக பெரிய அளவில் த்ரெட்டாக இருந்தது அப்படின்னா இந்த வருஷத்தில் தான் மங்கோலிய படையெடுப்பு. அதுக்கு முன்னாடி என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா கட்டுப்படுத்திட்டாங்க. The term மங்கோல்னா யார் அப்படின்னா refers to all Mongolic speaking nomadic tribes. ஒரு ட்ரைபல் பீப்புள், மங்கோல் அப்படிங்கிற மொழி பேசக்கூடிய ஒரு நாமாடிக் ட்ரைப்ஸ் ஆஃப் சென்ட்ரல் ஏஷியா, மத்திய ஆசியாவிலேருந்து வரக்கூடிய ட்ரைப்ஸ் தான். சரியா, கிட்டத்தட்ட சைனாவோட பாதியிலேருந்து இந்த இடம் வரைக்கும் எடுத்துக்கோங்களேன், இந்தியா அப்படி இருக்குது அப்படின்னா மத்திய ஆசியாவிலேருந்து படையெடுத்து வராங்க. இவங்க பேசுகிற மொழி மங்கோல், அதனால் இவங்களை வந்து மங்கோல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. In the 12th century, they had established a very large kingdom which included most of modern day Russia, China, Korea, Southeast Asia, Persia, India, Middle East, Eastern Europe. கிட்டத்தட்ட இந்த ஏஷியா யூரோப் சேர்ந்த ஒரு பெரிய பகுதியை என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா பிடிச்சிட்டாங்க. அண்டர் தி லீடர்ஷிப் ஆஃப் ஜெங்கிஸ்கான். மங்கோல் ரைஸ் ஆஃப் மங்கோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்கும், நீங்கள் வேணால் அதை பாருங்கள். அதில் வந்து ஜெங்கிஸ்கான் வந்து எப்படி ஒரு பெரிய ஆட்சியை வந்து அமைப்பார், எப்படி ஒவ்வொரு பகுதிகளாக போய் பிடிப்பார் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சில விஷுவல்ஸ் வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நான் ஆக்சுவலி இந்த ரைம் ரீட் பண்ணும்போது கூட அந்த இது வந்து ஹெல்ப் பண்ணிச்சு. நான் அதனால் சொல்கிறேன், சில விஷயங்கள் வந்து ஞாபகம் வைக்கணும் அப்படின்னா அது வேறு மோட் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஸோ படங்கள் பாருங்கள், ஹிஸ்டாரிக்கல் சம்மந்தப்பட்ட படங்கள் பாருங்கள். Their phenomenal success is attributed to their fast horses,
brilliant cavalry tactics and their openness to new technology and Genghis Khan's skill in manipulative politics. ரொம்ப ரொம்ப பெரிய பேக்போன். மங்களோட இவ்வளோ பெரிய சக்ஸஸுக்கு காரணம் யார் அப்படின்னா ஜெங்கிஸ் கான் தான். அவங்க வந்து எப்படி இருப்பாங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருப்பாங்க. அண்ட் டெக்னாலஜி புதுசாக இருந்து அப்படின்னா அதை ஈஸியாக அடாப்ட் பண்ணிப்பாங்க. அண்ட் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, ரொம்ப பிளான்டு தான் என்ன செய்கிறாங்க, ஒவ்வொரு படையெடுப்புகளையும் நடத்துகிறாங்க. சும்மா ஒரு இடத்துக்கு ட்ரைபல் பீப்புள் நாங்கள் அப்படிங்கிறனால சும்மா ஒரு இடத்துக்கு போகணும், அங்கே இருக்கிற பொருள்லாம் எடுத்தோம், அவங்களாம் அடித்தோம் அப்படின்னு இல்லாமல் வெல் பிளான்டாகவே போயிட்டு ஒரு பிளேஸில் வந்து அவங்களோட சுப்ரிமேசியை வந்து காட்டிட்டு வந்துடுறாங்க. ஓகேயா. மிலிட்ரி கேம்பைன்ஸ் யாரோடது அப்படின்னா அலாவுதீன் கல்ஜியோடது. நம்ம பத்மாவத் படம் பார்த்துருப்போம். அதில் வர்ற ரூலர் தான் யார், இந்த அலாவுதீன் கல்ஜி. அண்ட் அலாவுதீன் கல்ஜியில் பார்க்கும்போது முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அவரோட அடிமை. ஓகேயா. அலாவுதீன் கல்ஜிக்கு ஒரு அடிமை இருப்பார், மாலிக் கஃபூர் அவர் பேர். நம்ம வரும் பார்க்கலாம். ரொம்ப 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 முக்கியமான ஒரு அடிமை சொல்லலாம். ஏன்னா இவர் வந்து என்ன பண்ணுவார், ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா ரூலர்ஸும் நார்த் ஈஸ்ட் வரைக்கும் போயிட்டாங்க, நார்த் வரைக்கும் போயாச்சு. சவுத் வந்து இன்னும் முஸ்லீம் டாமினேஷன் இல்லாமல் அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் இருக்கு இல்லையா, அது அலாவுதீன் கல்ஜியோட டைமில் தான் நடக்கும். எங்கே சவுத் இந்தியாக்குள்ளே அவங்களோட டாமினேஷன் அலாவுதீன் கல்ஜி பீரியடில் தான் ஸ்டார்ட் ஆகும். The inability of the Sultanate to effectively harness the agrarian resources of its North Indian territories to sustain its political ambition was evident in its relentless military campaigns in search of loot and plunder. அரசு வந்து ஸ்டேபிளாக இல்லை, சரியா, ஒரு நிலையான அரசர் வந்து இல்லை. அண்ட் அப்படியே வந்தாலும் உங்கள் அரச பதவியை காப்பாற்றிக்கிறதுக்கும் அடுத்து வரக்கூடிய த்ரெட்டை சமாளிக்கிறதுக்கு மிலிட்ரி கேம்பெயின்ஸ்லையும் காசை போட்டுட்ருக்காங்க. ஸோ அங்கே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நல்லா இல்லை. அண்ட் அக்ரியன் ரிசோர்ஸஸை வந்து நிறைய கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கான என்ன ஆக்ஷன்ஸுமே இல்லை. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, படையெடுப்புகள் மேற்கொள்கிறாங்க. சரியா, வேறு வழியே கிடையாது. ஒன்று நம்ம காசை ஈட்டணும், அப்படி இல்லைன்னா இருக்கிற இடத்துலேருந்து எடுக்கணும். நம்மகிட்ட காசு இல்லை அப்படிங்கும்போது எங்கே காசு இருக்கோ அதை நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அவங்க போகிற இடம் தான் என்ன, சவுத் இந்தியா. Alauddin's campaigns into Devagiri, Gujarat, Ranthambore, Chittoor, Malwa were meant to proclaim his political and military power as well as to collect loot from the defeated kingdoms. எல்லா இடமும் முக்கியம். எல்லா இடத்துலையும் எந்த வருஷத்தில் படையெடுப்புகள் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது முக்கியம், கண்டிப்பாக படிக்கணும். It was with the same plan that he unleashed his forces into the Deccan. தக்கான பகுதிகளில் முதல்ல இப்போ தான் வராங்க. சரியா. The first target in the peninsula was Devagiri in the western Deccan. தேவகிரி அப்படிங்கிறது ஒரு பிளேஸ், அங்கே இருக்கிற அரசர்கள் தான் முதல்ல பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க. அலாவுதீன் சென்ட் அ லார்ஜ் ஆர்மி கமாண்டட் பை மாலிக் கஃபூர். நம்ம பார்த்தோம் இல்லையா, இவர் வந்து ஒரு அடிமை தான், இவரோட ஒரு ஆர்மி ஜென்ரல் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இவர் பேரை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மாலிக் கஃபூர் படையெடுப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகள் கேட்பாங்க. ஏன்னா ஒவ்வொரு வருஷத்துலேயும் ஒவ்வொரு பிளேஸை பிடிச்சிருப்பாங்க, ஈவன் மதுரை வரைக்கும் வந்திருக்கும். அதனால இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபேக்ட். வருஷத்தோட அந்த பிளேஸையும் படித்து வச்சுக்கோங்க. மாலிக் கஃபூர் in 1307 to capture Devagiri fort. ஃபஸ்ட்டு தேவகிரி தான் பிடிக்கிறாங்க. Following Devagiri, Prathaparudradewa, the Kakatiya ruler of Warangal in the Telangana region, was defeated in 1309. In 1310, Hoysala ruler Veeraballala III surrendered all his treasure to the Delhi forces. Malik Kafur then set out for the Tamil country. கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செஞ்சாச்சு, டெக்கான்லேருந்து இப்படியும் வந்து கீழே தமிழ்நாடு வரைக்கும் வந்தாச்சு. Though Kafur's progress was obstructed by heavy rains and floods, he continued his southward journey. அவர் வரும்போது மழை வெள்ளம்லாம் கூட வருதான், ஆனால் அது எதுவுமே பார்க்காம என்ன செய்கிறாராம், சவுத் நோக்கி படையெடுத்து வந்துட்டே இருக்காரு. Plundering and ravaging the temple cities. முக்கியமாக கோயில்களை வந்து டார்கெட் பண்ணுறாங்க. ஏன் நமக்கு தெரியும், முக்கியமான செல்வங்களும் சரி, ஏதாவது தேக்கி வைக்கிற இடமும் சரி, தேக்கி வைக்கிற இந்த சென்ஸ் அரிசி பருப்பு தானியங்கள் இந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் இருக்கும் இல்லையா, அது மழையில் பாழாயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது வச்சுருப்பாங்க, புத்தகங்கள் ஏதாவது இருக்கும். இந்த மாதிரி ப்ரெஷியஸாக நம்ம எதெல்லாம் கன்சிடர் பண்ணுறோமோ அது எல்லாத்தையும் கோயில்களில் தான் வச்சுருப்பாங்க. அதனால படையெடுப்பாளர்கள் எல்லாருமே என்ன செய்வாங்க, கோவிலை தான் டார்கெட் பண்ணுவாங்க. ஓகேயா. Temple cities of Chidambaram and Srirangam as well as Pandian capital Madurai. Muslims in Tamil province fought on the side of the Pandyas against Malik Kafur. இந்த பக்கத்தில் ஒவ்வொருத்தரும் என்ன செஞ்சுட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக பிரிஞ்சு ஒவ்வொரு இடமா போயிட்டு பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே மதுரை வரைக்கும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா முஸ்லீம் ஆட்சியாளர்கள் இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, பாண்டியன் கிங்ஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்களாம்.
மாலிக் கஃபூரை எதிர்த்து. எதுக்கு அவங்க வந்து டெஃபிட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு பெரிய அரசாட்சிக்கு கீழே அடிமையாக தான் என்ன செய்யணும், இந்த ஆட்சியாளர்கள் இருக்கணும். அண்ட் அலாவுதீன் கில்ஜி மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ரூலர் கண்டிப்பாக என்ன பண்ணிடுவார், அவருக்கு கீழே ரெபல்லியன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை விரும்ப மாட்டார். ஸோ கொலை பண்ணிடுவார் அப்படிங்கிற பயத்தில் என்ன பண்ணிடுறாங்க, பாண்டியாஸ் கூட சேர்ந்துட்டு ஃபைட் பண்ணுறாங்க. பட் ஒரு ஃப்ரூட்லெஸ் தான் இது. மாலிக் கஃபூர் அட்வைஸ்டு தெம் டு டெசர்ட் ஸோ தட் ஹீ வுட் நாட் ஹாவ் அக்கேஷன் டு ஸ்பில் த பிளட் ஆஃப் ஹிஸ் ஃபெலோ முஸ்லிம்ஸ். அவர் என்ன பண்ணுறாங்க, பாண்டியர்களை விட்டு நீங்கள் போயிருங்க, நீங்கள் அவங்க கூடலாம் ஃபைட் பண்ண வேண்டாம், ஏன்னா என்னோட ஃபெலோ முஸ்லிம்ஸோட பிளட் வந்து நான் கீழே விழக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. தோ தேர் ஆர் எக்ஸாஜரேட்டட் வெர்ஷன்ஸ் அபவுட் தி அமௌண்ட் ஆஃப் booty he carried, there is no denying the fact that he returned to Delhi with enormous booty in 1311. இவர் வந்து இவ்வளோ செல்வத்தை இங்கேருந்து கொள்ளையடிச்சிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாஜரேஷன் இருக்குது. பட் அது வந்து உண்மை தான், ஒரு பெரிய லெவலில் தான் என்ன செஞ்சுருக்காங்க, செல்வங்களை வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபேக்ட் இருக்குது. ஆஃப்டர் மாலிக் கஃபூர்ஸ் இன்வேஷன், the Pandya kingdom suffered an eclipse and a Muslim state subordinate to the Delhi Sultan came to establish in Madurai. அவங்க சொன்ன மாதிரியே மதுரையை கைப்பற்றியாச்சு, டெல்லி சுல்தானியத்துக்கு கீழே மதுரை வந்துருச்சு. நம்ம குப்தா பீரியட்லேயும் சரி மௌரியன் பீரியட்லேயும் சரி எந்த அரசர்களுமே என்ன செஞ்சுருக்க மாட்டாங்க அப்படின்னா கீழே தமிழ்நாடு வரைக்கும் வந்திருக்க மாட்டாங்க. சரியா, அசோகனோட டைம்லேயே கீழே இந்த பாண்டியர்கள் கேரள புத்திரர்கள் அப்படிங்கிறவங்க எல்லாருமே அவரோட எல்லைக்கு வெளியில தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் இங்கே மாலிக் கஃபூர் எக்ஸ்பெடிஷனில் மதுரை வரைக்கும் என்ன செஞ்சாச்சு, டெல்லி சுல்தானியத்தோடு இணைஞ்சிருச்சு. In 1335, the Muslim governor of Madurai, Jalaluddin Azan Shah, threw off his allegiance to Delhi kingdom and declared his independence. ஜலாலுதீன் அசன் ஷா அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாரு, மதுரையோட கவர்னராக இருக்கிறவர் டெல்லி சுல்தானியத்தை விட்டு வெளியே வந்து இண்டிபெண்டன்ஸை டிக்ளேர் பண்ணுறாரு. பத்மாவத் படம் பார்த்துருப்போம் இல்லையா, அதில் வந்து இந்த சித்தூர் கிங் அவங்களுக்கும் முஸ்லிம்ஸ்க்கு தான் என்ன செய்யும், அந்த வார் வந்து கிடைச்சி அலாவுதீன் கில்ஜிக்கு தான் வார் வந்திருக்கும். ஸோ அந்த கோட்டையை வந்து என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது இங்கே ஒரு கிளிப்பிங் இருக்குது. When Alauddin's army overwhelmed the Rajput army in Chittor and in the context of threat of defeat, the men and women of the fortress, in accordance with their old custom, performed the rite of Jauhar. According to this custom, left with no other way to survive, the men would go out and die in the field of battle, and women would burn themselves on fire. இவங்களுக்கு வந்து ராஜ்புட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராக்டிஸ் வச்சுருக்காங்க. அந்த பேர் என்ன அப்படின்னா சௌஹர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேயா, அது என்ன அப்படின்னா உயிர் பிழைக்கிறதுக்கு வழியே இல்லை. ஒரு போர் அப்பமோ சரி வேறு ஏதாவது ஒரு இதாக இருக்கட்டும், உயிர் பிழைக்கிறதுக்கு வேறு வழியே இல்லை அப்படின்னா ஆண்கள் எல்லாரும் போர்க்களத்தில் போய் சண்டை போடணும், பெண்கள் எல்லாரும் தீயில இறங்கி உயிரை விடணும். இதுதான் அவங்களோட கஷ்டம். இது வந்து ஆக்சுவலி நமக்கு பார்க்கறதுக்கு வியர்டாக தெரியலாம், பட் இது வந்து அவங்களோட பிரேவரியை குறிக்குது. ஓகேயா, ஏன்னா யாருமே செத்து போவோன்னு தெரிஞ்சுட்டு ஃபைட் பண்ண போக மாட்டாங்க, செத்துருவோன்னு தெரிஞ்சுட்டு தீக்குள்ளக்கு இறங்க மாட்டாங்க. ஓகேயா, பட் இது வந்து ராஜ்புட்ஸோட தைரியத்தை காட்டுது அப்படின்னு கூட சொல்கிறாங்க. நம்ம அந்த பத்மாவத் படத்துலேயே இருக்கும், லாஸ்ட் சீனில் எல்லா பெண்களுமே என்ன செய்வாங்க, நெருப்பில் போய் இறங்குவாங்க. ஓகேயா, இது வந்து அவங்களோட வீரத்தை தான் குறிக்குது. கண்டிப்பாக வரலாறில் வந்து சில கசப்பான மூமெண்ட்ஸ் வந்து இருக்குது. ஏன்னா ஒரு ஸ்டேட்டை வந்து பிடிச்சிட்டாங்க, ஒரு பகுதியை வந்து எதிர்நாட்டுக்காரங்க பிடிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த கண்ட்ரியில் இருக்கிற பெண்களுக்கு வந்து இழிவான நிலைமை தான். சரியா, ஸோ அதனால் எதிரியோட கையில் சிக்கி அப்படி ஒரு மரணம் நம்ம தழுவுறதை விட நம்மளை நாமளே அழிச்சிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜி தான் இந்த இடத்துல இருக்குது. இங்கே அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுற அந்த ரைட் பேர் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, ஜவுஹர். இது ராஜ்புத்தில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராக்டிஸ். The nobles belonging to aristocratic classes were bestowed with privileges and powers in the feudal era. They formed the bedrock of the king's authority, as they had to provide the king with armed forces in times of external threat of emergency. ஒரு நோபல்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, கிங்கோட அத்தாரிட்டிக்கு கீழே தான் இருப்பாங்க, பட் கிங்குக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டிவே அவங்க தான். ஏதாவது ஒரு பிரச்சனையான டைமில் என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு கிங்குக்கு சப்போர்ட் பண்ணுறதும் அவங்க தான், பட் அதே டைமில் கிங்குக்கு பெரிய பிரச்சனை ஆகிறதும் இந்த நோபல்ஸ் தான். They occupied a position next only to the king in status and rank, enjoying high social status, commanding vast resources. They at times became strong enough to challenge the king. அவங்க வந்து அரசருக்கு அடுத்த நிலையில தான் இருக்கிறாங்க, பட் எல்லா சோர்ஸும் இவங்கக்கிட்ட இருக்கிறனால அரசரையே எதிர்க்கிற எபிலிட்டி கூட அவங்கக்கிட்ட இருக்குது. யாருக்கு, இந்த நோபல் கிளாஸ் பீப்புளுக்கு. In the Delhi Sultanate, nobles were drawn from different tribes, nationality like the
டர்க்கிஷ், பெர்ஷியன், அரபிக், ஈஜிப்தியன், இந்தியன் முஸ்லிம் சொல்லிட்டு நிறைய வித்தியாசமான வேறு வேறு இனங்கள்லேருந்து என்ன செய்கிறாங்க இந்த நோபல்ஸ் வந்து இருக்கிறாங்க. இல்துட்மிஷ் கேப்ஷன் அ கார்ப்ஸ் ஆஃப் 40 all drawn from Turkish nobility and selected persons from this 40 for appoints in military and civil administration. அதாவது இந்த நம்ம நோபல்ஸ் நம்ம நிறைய பார்த்தோம் இல்லையா, அந்த நோபல்ஸை பற்றி தான் ஒரு சின்ன ஒரு ஷார்ட் கிளிப்பிங் கொடுத்துருக்காங்க. இந்த நோபல்ஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு காரணம் அவங்க வந்து பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி இருக்கிற டைம்லையும் சரி, அரசருக்கு சேலஞ்சிங்காக இருக்கிற சமயத்துலையும் சரி, இவங்க வந்து ஒரு பெரிய தலைவலி தான் அரசருக்கு, சரியா, அண்ட் சப்போர்ட்டிவாகவும் இருந்திருக்காங்க. ஸோ அந்த காரணத்துக்காக இந்த நோபல்ஸ்னால் யார், அவங்களோட வேலை என்ன, அவங்க என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. இல்துட்மிஷோட அவையில் டர்க்கிஷ் மேன் மட்டுமே 40 பேர் இருந்தாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்த 40 பேரும் முக்கியமான மிலிட்ரி அண்ட் சிவில் அட்மினிஸ்ட்ரேஷனில் பொறுப்பு வகிச்சாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The corps of 40 became so powerful to the extent of disregarding the wishes of Iltutmish and after his death to place Rukunuddin Feroz on the throne. அவங்க என்ன பண்ணுறாங்க, அரசரை நியமிக்கிற அளவுக்கு ஸ்ட்ராங் ஆகிடுறாங்களாமா. அரசரோட விருப்பங்களை எதிர்த்து அவருக்கு அப்புறம் இன்னொரு அரசரை அப்பாயிண்ட் பண்ணுற அளவுக்கு ஸ்ட்ராங் ஆகிடுறாங்க. இவங்க ஒரு அரசரை வந்து அமைக்கிறாங்க, ஒரு அரசவையில் வந்து கிங்கை வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கிங் எந்த மாதிரி இருப்பாங்க அப்படின்னு ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்கள். ஒன்று அவங்களுக்கு சாதகமான சில விஷயங்கள் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா பொம்மை அரசாங்கம், ஒரு சும்மா பேருக்கு அரசரை வச்சுட்டு எல்லா பவரையும் நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு பர்பஸ்க்காக தான் என்ன செய்வாங்க, கண்டிப்பாக கிங்கை இவங்க அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. ரசியா sought to counter the influence of Turkish nobles and defend her interest by organizing a group of non-Turkish and Indian Muslim nobles under the leadership of Yakut. ரசியாவுக்கு இவங்க பெரிய குடைச்சல் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் ரசியா எந்த லெவலுக்கு போயிட்டாங்களாம், டர்க்கிஷே இல்லாத ஒரு நோபல் கமிட்டி அமைச்சு அதுக்கு வேறு ஒரு இனத்துலேருந்து வந்த ஒருத்தரை தலைவனாக போட்டு சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு, ஓகே, அந்த அளவுக்கு ஒரு குயின் வந்து போயிருக்காங்க. ஏன்னா இவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் அந்த லெவலுக்கு இருந்திருக்கு அண்ட் இது அவங்களுக்கு பிடிக்கல. This was naturally resented by the Turkish nobles who got both of them murdered. இது வந்து அந்த டர்க்கிஷ் நோபல்ஸ்க்கு பிடிக்கல, எங்களை எதிர்த்து நீங்கள் இந்த மாதிரி செய்கிறீங்களா, எங்களுக்கு ஆப்போசிட்டில் நான் டர்க்கிஷ் நோபல்ஸை வந்து நீங்கள் அப்பாயிண்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரையும் என்ன செஞ்சிடறாங்க, இந்த டர்க்கிஷ் பீப்புள் வந்து கொலை பண்ணிடுறாங்க, டர்க்கிஷ் நோபல்ஸ் வந்து கொலை பண்ணிடுறாங்க. Thus in the absence of the rule of primogeniture in the nobles sided with any claimants to the throne and either helped in the choice of the sultan or contributed to the destabilization of the regime. ப்ரீமோஜெனிச்சர் அதாவது அப்பாவுக்கு அப்புறம் பையன்தான் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிக்டான ரூல் வந்து இல்லை, யார் வேணால் அரசராகலாம். ஸோ இதை சாதகமாக வச்சுட்டு ஒன்று இவங்க என்ன செய்கிறாங்க, இவங்க சுல்தான் ஆகணும்னு ட்ரை பண்ணுறாங்க, அப்படி இல்லைன்னா பதவிக்கு வர்றவங்கள சுல்தான் பதவியிலேருந்து எடுத்துடுறாங்க, இல்லைனா ஒரு பொம்மை அரசை கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. யார், இந்த நோபல்ஸ். The nobles were organized into several factions and were constantly engaged in conspiracies. அவங்க வந்து கான்ஸ்பிரசி அப்படின்னா ஒரு ஹையர் கவர்மெண்ட் அத்தாரிட்டிக்கு எதிராக நம்ம ஏதாவது சதி திட்டம் போடுறது இல்லையா, கான்ஸ்பிரசினா அது சதி திட்டம் தான், எப்போவுமே இந்த மாதிரி விஷயங்களே பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. பார்லிமெண்ட் therefore abolished the corps of 40 and thereby put an end to the domination of Turkish nobles. அதனால தான் பார்லிமெண்ட் பண்ண வேலை டர்க்கிஷ் நோபல்ஸே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 40 குழு சாகல் காணி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதை வந்து பேன் பண்ணிட்டாரு, அபாலிஷ் பண்ணிட்டாரு. Alauddin Khalji also took stern measures against the Turkish nobles by employing spies to report to him directly on their clandestine and perfidious activities. அலாவுதீன் கல்ஜி என்ன பண்ணுறானா, ஸ்பை அதாவது உளவாளிகள் அமைச்சு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத வேவு பார்க்குற அளவுக்கு இருக்கிறாங்க. ஏன்னா இவங்களை நம்ப முடியாது, எந்த டைமில் வேணால் நமக்கு எதிராக திரும்புவாங்க அப்படிங்கிறது அரசர்களுக்கு தெரியும். ஸோ இதை நோபல்ஸ் பற்றினா ஒரு சின்ன ஒரு ஃபேக்ட்ஸ். அலாவுதீன்ஸ் இன்டர்னல் ரெஃபார்ம்ஸ். இப்போ அலாவுதீன் கல்ஜி என்ன பண்ணுறாரு, சவுத் இந்தியா வரைக்கும் போயாச்சு, மதுரை வரைக்கும் பிடிச்சாச்சு. அலாவுதீன் வந்து என்ன ஒரு கிரேட்டஸ்ட் ரெஃபார்மர்லேயே சொல்லலாம், சரியா. இதுக்கு முன்னாடி வந்த எல்லாருமே என்ன செஞ்சுருப்பாங்க, ஆட்சியை தக்க வைக்கிறதுலே தான் கவனம் செலுத்திட்டு இருப்பாங்க. பட் அலாவுதீன் என்ன பண்ணுவார் அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மெஷர்ஸ் வந்து கொஞ்சம் எடுத்திருப்பார். த வாஸ்ட் annexation of territories was followed by extensive administrative reforms aimed at stabilizing the கவர்மெண்ட் வந்து நிலையாக இருக்கணும். இப்போ வந்து அரசர்கள் மாற்றி சண்டை போட்டுக்கிறாங்க, நோபல்ஸ் வந்து சண்டை போடுறாங்க அப்படின்னா நாட்டு மக்களை பார்க்கறது முக்கியம்தான்.
அண்ட் இது வந்து என்ன செய்யும், அரசருக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது இன்னொரு பக்கம். அண்ட் இந்த பிரஜைகளை காப்பாற்றுறது வந்து ஒரு அரசரோட வேலை தான், கரெக்டாக. ஸோ அவர் என்ன பண்ணுறாங்க, ஸ்டெபிலைஸ் கவர்மெண்ட் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மெஷர்ஸை வந்து கொண்டு வராரு. Alauddin's first measure was to deprive the nobles of the wealth they had accumulated. நோபல்ஸ் கிட்ட இருக்கிற எல்லா வெல்த்தையும் எடுக்கிறாங்க. சரியா, நம்ம பார்த்தோம் அரசருக்கு அடுத்த நிலையில தான் அந்த நோபல்ஸ் வந்து இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து செல்வமும் சரி ஸ்டேட்டஸும் சரி அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா, அதை எல்லாத்தையும் திரும்ப பிடுங்கிக்கிறாரு. இட் ஹேட் ப்ரொவைடட் தெம் தி லெஷர் அண்ட் மீன்ஸ் டு கேட்ச் கான்ஸ்பிரசிஸ் அகெயின்ஸ்ட் சுல்தான். உங்ககிட்ட பவரும் காசும் இருக்க போய் தானே நீ இவ்வளோ சேட்டை பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுத்தையும் எடுத்துறாரு. Marriage alliance between families of noblemen were permitted only with the consent of the sultan. இந்த ராயல் ஃபேமிலியில் இருக்கிற யாராவது நோபல்மென் அவங்க சம்மந்தப்பட்ட யாருக்காவது திருமணம் உறவு வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சுல்தானோட பர்மிஷன் வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. The sultan ordered the village held by property right as free gift or as religious endowment be brought back under the royal authority and control. எங்கேருந்து என்ன கிஃப்ட் வந்தாலும் அது ராயல் அத்தாரிட்டியோட கண்ட்ரோல் மூலமாக தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க. He curbed the powers of the traditional village officers by depriving them of their traditional privileges. யாருக்கிட்டலாம் பவர் அக்யூமுலேட் ஆகிருக்கு, இந்த இடத்துல வந்து பவர் வந்து கான்சென்ட்ரேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லா போஸ்டில் இருக்கிற பவரையும் சரி ஸ்டேட்டஸையும் சரி என்ன செஞ்சிடறாரு, அலாவுதீன் கல்ஜி வந்து குறைச்சிடறாரு. ஏன்னா பவர் குறையும் போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸும் குறைய ஆரம்பிச்சிடும். அந்த காரணத்துக்காக தான் கரப்ட் ராயல் அஃபீஷியல்ஸ் வேர் டீல்டு வித் ஸ்டென்லி. ஊழல் பண்ணுறவங்கள ரொம்ப ஸ்ட்ரிக்டாக டீல் பண்ணுறாரு. த சுல்தான் ப்ரொஹிபிட்டட் லிக்கர் அண்ட் பேண்ட் த யூஸ் ஆஃப் இன்டாக்சிகேட்டிங் ட்ரக்ஸ். லிக்கர் அண்ட் ட்ரக்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ப்ராஹிபிட் பண்ணிட்டாரு. கேம்பிளிங் வாஸ் ஃபார்பிடன் அண்ட் கேம்பிளர்ஸ் வேர் ட்ரிவன் அவுட் ஆஃப் தி சிட்டி. சூதாட்டம் அதுவும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி மீறி செய்கிறவங்க சிட்டியை விட்டு போயிடணும், நாடு கடத்திடுறாங்க. சரியா, சொசைட்டியை வந்து ரொம்ப ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு என்னென்ன மெஷர்ஸ் எடுக்க முடியுமோ எல்லாத்தையுமே அவர் எடுத்துக்கிறாரு. However, the widespread violation of prohibition rules eventually forced the Sultan to relax the restrictions. பட் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து பீப்புளுக்கு பிடிக்கலை, எல்லாரும் அரசரை எதிர்க்கிறாங்க. சரியா, நல்லது சொன்னால் யாருக்குமே எதுவுமே பிடிக்காது. நமக்கு வந்து இதெல்லாம் பழகின விஷயம்தான். ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க, சுல்தானும் பார்த்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே ரிலாக்ஸ் பண்ணிக்கிறாரு. அலாவுதீன் கலெக்டட் லேண்ட் taxes directly from the cultivators. The village headman who traditionally enjoyed the right to collect them was now deprived of it. இது எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துக்கோங்க. சரியா, நம்ம லேட்டர் ஹிஸ்ட்ரி பார்க்கும்போது இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே, இதே மாதிரி ஸ்டோரி எங்கேயோ நடந்த மாதிரி இருக்கே அப்படின்னு நமக்கு தோணும். இது இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இப்போ வந்து ஒரு வில்லேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த வில்லேஜில் டேக்ஸ் எல்லோரும் ஒவ்வொருத்தராக வந்து டேக்ஸ் என்ன பண்ணுவாங்க, வில்லேஜ் ஹெட்மேன் கொடுக்குறாங்க. இந்த ஹெட்மேன் என்ன பண்ணுறாரு, கவர்மெண்ட்டுக்கு வந்து டேக்ஸை பே பண்ணுறாரு. எதுக்கு இந்த வில்லேஜ் ஹெட்மேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுத்துகிட்டு கல்டிவேட்டர்ஸ் கிட்டே இருந்து டேரெக்டாகவே டேக்ஸை வாங்குறாரு. இது எதுக்காக அப்படின்னா, எல்லா கதையும் ஒன்று தான். இங்கே காசு இங்கேருந்து இப்படி போய் இப்படி கிங்கிட்ட போகிறதும் ஒன்று தான், டேரெக்டாக கிங்கிட்ட போகிறதும் ஒன்று தான். பட் இந்த வில்லேஜ் ஹெட்மேன் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து இங்கே ஒரு சிம்பிள் ஆஃப் அத்தாரிட்டி. சரியா, இவர் ஒரு ஆஃபீஸர், இருக்கிற எல்லா காசும் என்கிட்ட தான் வரும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. மேபி இந்த ஆஃபீஸர் வந்து ஒரு கரப்டாக இருக்கலாம், அதிகமாக வசூலிச்சுட்டு அரசரை ஏமாத்தவங்களாம் இருக்கலாம் இல்லையா. ஸோ அந்த காரணத்துக்காக அவங்களை எடுக்கும்போது பவர் அப்படிங்கிற விஷயத்த இங்கே இல்லாமல் போகுது. ஸோ இது மூலமாக அவரோட ஸ்டேட்டஸும் என்ன செய்யும், குறைஞ்சிரும். The tax pressure of Alauddin was on rich and not on the poor. பணம் இருக்கிறவங்க கிட்ட தான் என்ன பண்ணுறாங்க, டேக்ஸ் கொடுக்க சொல்லி அதிகமாக ப்ரெஷர் பண்ணுறாங்க. புவர் பீப்புளை வந்து அவர் விட்டுறாரு. அலாவுதீன் செட் அப் தி போஸ்டல் சிஸ்டம் டு கீப் இன் டச் வித் ஆல் பார்ட்ஸ் ஆஃப் ஹிஸ் ஸ்ப்ராலிங் எம்பையர். ஒரு போஸ்டல் சிஸ்டம் வந்து கொண்டு வந்திருக்காரு. சரியா, எம்பையர் ஃபுல்லாகவே போஸ்டல் சிஸ்டம் அப்படிங்கிற விஷயத்த அவர் வச்சிருக்கிறாரு. சுல்தான்ஸ் மார்க்கெட் ரெஃபார்ம்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரியா, இது யாருமே இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்க மாட்டாங்க, யோசிச்சிருக்க மாட்டாங்க. அதனால இவரோடது வந்து கொஞ்சம் முக்கியமாக தோணும். Alauddin was the first sultan to pay his soldiers in cash. காசு முதல்ல சம்பளமாக கொடுக்கறது யார் அப்படின்னா அலாவுதீன் தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்க, நிலங்களை இல்லைனா ஒரு குறிப்பிட்ட பகுதியை சம்பளமாக கொடுத்துட்டு இதுலேருந்து வர ரெவென்யூவை நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. ஸோ சுல்தான் தான் ஃபஸ்ட் என்ன பண்ணுறாரு, சோல்ஜர்ஸ்க்கு கேஷ் மூலமாக சேலரி கொடுக்குறாரு, rather than giving them land. As the soldiers were paid less, the prices had to be monitored and controlled. அரசரால் என்ன செய்ய முடியாது, நிறைய பணம் வந்து சோல்ஜர்ஸ்க்கு கொடுக்க முடியாது.
இப்போ கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணி பாருங்களேன். ஒரு பகுதி இருக்குது, இந்த பகுதி தான் உங்களுக்கு சம்பளம், இங்கேருந்து டேக்ஸ் எடுத்து நீங்கள் வந்து அதை உங்களோட படையோட மெயின்டெனன்ஸ்க்கும் உங்களுக்கும் வச்சுக்கோங்க அப்படின்னு ஒரு அரசர் கொடுக்குறாருன்னா, இந்த இடத்துக்கு ஹெட்டாக இருக்கக்கூடிய ஒரு சோல்ஜரோ ஒரு ஆஃபீஸரோ அவரால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ இங்கே இருக்கிற பீப்புளை வந்து உறிஞ்சுவாங்க. கரெக்டாக அவங்களோட பணத்தை எல்லாத்தையும் அடிக்கிறதும் சரி. இவங்க செல்வந்தர்களாக இருப்பாங்க, ஆனால் இவங்ககிட்ட காசு இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் கேஷ் சிஸ்டம் வந்து கொண்டு வருவாங்க. அண்ட் எல்லா சோல்ஜர்ஸ்க்கும் பணம் கொடுக்கணும். நிறைய காசை பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா பணத்தோட மதிப்பு வந்து குறைஞ்சிரும். சரியா? அதனால் லிமிட்டடாக தான் கேஷையும் பிரிண்ட் பண்ண முடியும். அதனால் என்ன பண்ண முடியும், சோல்ஜர்ஸ்க்கு கம்மியாக தான் சம்பளம் கொடுக்க முடியும். கம்மியாக சம்பளம் கொடுத்து மார்க்கெட்டில் ப்ரைஸ் அதிகமாக இருந்தால் சோல்ஜர்ஸால் அதை அஃபோர்ட் பண்ண முடியாது. ஓகேயா? இப்போ வந்து சோல்ஜர்ஸ்க்காக ஒரு மெஷர் எடுக்கிறாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அந்த காலத்தில் வீட்டுக்கு ஒருத்தர் யாராவது ஒருத்தர் இராணுவத்தில் வந்து இருப்பாங்க. கரெக்டாக? இன்னொன்று வேலையும் அதான், ஒன்று விவசாயியாக இருப்பாங்க, அப்படி இல்லைன்னா சோல்ஜராக இருப்பாங்க. இவங்க 2 பேருமே ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க இப்போ வரைக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க, சோல்ஜர்ஸ் வந்து அதிகமாக இருப்பாங்க, இவங்களை நம்பி இருக்கிற குடும்பங்களும் அதிகமாக இருக்கும். அதனால் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ப்ரைஸ் எல்லாமே குறைச்சலாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெகுலேஷன் கொண்டு வராரு. என்ன ப்ரைஸ் வந்து என்ன விலையில் விற்கிறாங்க அப்படிங்கிறத மானிட்டரும் பண்ணுறாங்க அண்ட் கண்ட்ரோலும் பண்ணுறாங்க. மோரோவர், Alauddin had to maintain a huge standing army in order to restrict prices of essential commodities. அதாவது அத்தியாவசிய உணவுப் பொருட்களோட வேலையை கரெக்டாக பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் என்ன செய்கிறாங்க, அவர் நிறைய மெஷர்ஸ் எடுக்கிறாரு. Alauddin set up elaborate intelligence network to collect information on black marketing and hoarding. எங்கெங்கெல்லாம் தப்பு நடக்கு, யாராவது அதிக விலைக்கு விற்கிறாங்களா, நமக்கு தெரியாமல் யாராவது தப்பு பண்ணுறாங்களா அப்படின்னு பார்க்கறதுக்காக ஒரு தனி ஸ்பை டீமையே வந்து அவர் என்ன செய்கிறாரு, செட்டப் பண்ணுறாரு. The transactions in the bazaars and buying and selling and the bargains made were all reported to the Sultan by his spies. அதே டைமில் பார்கெயின் பண்ணி யாராவது காசை குறைச்சி கேட்டாலும் என்ன செய்கிறாங்க, பிடிச்சிட்டு போயிடறாங்க. இப்போ இருக்கிற மாதிரி 1500 சட்டை 200 ரூபாய்க்கெலாம் கேட்டால் என்ன செய்வாங்க, அங்கே இருக்கிற ஸ்பை யாராவது பிடிச்சி கொண்டு போய் சுல்தான் கிட்டே விட்டுருவாங்க. ஸோ இந்த இடத்துல யார் அஃபெக்ட் ஆகக்கூடாது, சம்பளம் வாங்குறவங்களும் அஃபெக்ட் ஆகக்கூடாது, மார்க்கெட்டில் வியாபாரம் பண்ணுற வியாபாரிகளும் அஃபெக்ட் ஆகக்கூடாது. அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஸ்பைஸை வந்து என்ன செய்கிறாரு, அலாவுதீன் கல்ஜி வந்து அமைக்கிறாரு. மேபி அந்த படத்தில் தான் ஒரு வில்லன் மாதிரி தெரிஞ்சிருப்பாரு என்னமோ தெரியல. பட் அவரோட மெஷர்ஸ் வந்து எல்லாமே இப்படி இருக்காரா, இவர் வந்து இப்போ இல்லாமல் போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. மார்க்கெட் சூப்பரிண்டெண்டன்ட்ஸ், reporters and spies had to send daily reports on the prices of essential commodity. அத்தியாவசிய பொருட்களுக்கான விலை என்ன அப்படிங்கிறத டெய்லி அவங்க ரிப்போர்ட் பண்ணுமா, சுல்தான் கிட்டக்க டெய்லி ரிப்போர்ட் பண்ணணுமா. வயலேட்டர்ஸ் ஆஃப் தி ப்ரைஸ் ரெகுலேஷன் வேர் சிவியர்லி பனிஷ்ட். யாராவது இதை தாண்டி நிர்ணயிக்கப்பட்ட விலையை தாண்டி அதிக விலைக்கோ இல்லை ஏமாத்துற மாதிரி தெரிஞ்சாங்க அப்படின்னா அவங்க ரொம்ப கடுமையான தண்டனை வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. If any deficiency in weight was found, an equal weight of flesh was cut them the seller's body and thrown down before his eyes. என்ன பண்ணுறாங்க, தராசு தட்டு கீழே ஏதாவது வெயிட் வச்சு குறைக்கிற மாதிரி இந்த மாதிரி ஏதாவது ஃபோர்ஜரி பண்ணால் எந்த வெயிட்டை வந்து நீ களவாண்டிருக்கீங்களோ அதே வெயிட்டுக்கான ஃப்ளஷ் என்ன பண்ணிடுறாங்களாம், கட் பண்ணி, ஃப்ளஷ்னால் இருந்து சதை, நம்ம உடம்புலேருந்து சதையை வெட்டி அவங்க கண்ணு முன்னாடியே எரிஞ்சிருவாங்களாம். ஸோ தண்டனைகள் இந்த அளவுக்கு கடுமையாக இருக்கும்போது மக்கள் கண்டிப்பாக குற்றம் செய்கிறதுக்கு பயப்படுவாங்க. நம்ம ஏன் இதை இப்போ நம்ம கண்ட்ரியில் இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் இது வந்து டெமோக்ரஸி அண்ட் என்ன தான் தப்பு செஞ்சாலும், யார் எவ்வளோ பெரிய தவறு செஞ்சுருந்தாலும் ஹியூமன் ரைட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இந்த மாதிரி மனிதர்களை துன்புறுத்தக்கூடிய தண்டனைகளும் சரி சட்டங்களும் சரி எந்த கவர்மெண்ட்டும் செய்ய மாட்டாங்க. அண்ட் நிறைய கண்ட்ரியில் இப்போது மரண தண்டனை அப்படிங்கிற விஷயத்தையுமே எடுத்துகிட்டு வராங்க. பட் நம்ம கண்ட்ரியில் அது இருக்குது. ஸோ இந்த மாதிரி கடுமையான தண்டனைகள் வந்தால் தான் குற்றங்கள் குறையும் அப்படிங்கிறது பேசுறதுக்கு நல்லா இருக்கும், பட் பாசிபிள் கிடையாது. அலாவுதீன் நாமினேட்டட் ஹிஸ் எல்டஸ்ட் சன் கிசிர் கான் ஆஸ் ஹிஸ் சக்சஸர். அலாவுதீனுக்கு அப்புறம் அரசராக வரணும் அப்படிங்கிறது யார் அப்படின்னா அவரோட மூத்த பையனான கிசிர் கான் அப்படிங்கிறவர் வந்து அவரோட சக்சஸராக சொல்லியிருக்காங்க. ஹவவர் அலாவுதீன்ஸ் கான்ஃபிடென்ட் அட் தி டைம் வாஸ் மாலிக் கஃபூர். ஆனால் மாலிக் கஃபூர் மேலே தான் அவருக்கு வந்து முழு நம்பிக்கையும். சரியா? ஏன்னா சவுத் இந்தியன் எக்ஸ்பெடிஷன் எல்லாமே மாலிக் கஃபூர் பண்ணது தான். அவர் வந்து ஒரு நம்பிக்கைக்குரியவரும் கூட. ஸோ அவருக்கு அப்புறம் அவர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினச்சிருப்பாரு. பட் இருந்தாலும் அவரோட பையன் இருக்காரு அப்படிங்கும்போது எனக்கு அப்புறம் என் பையன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிடுறாரு. ஸோ மாலிக் கஃபூர் himself assumed the authority of the government, but Kafour's rule lasted only 35 days.
ஆனால் மாலிக் கஃபூர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இவருக்கு பையனோட பாதுகாவலனாக இருக்கிறாரு. சரியா, அவர் அரசராக இருந்தாலும் பவர் யார்கிட்ட இருக்குன்னா மாலிக் கஃபூர்கிட்ட இருக்குது. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் பண்ணிட்டு தான் அலாவுதீன் கல்ஜி வந்து போயிருக்கிறாரு. பட் கஃபூரோட ரூல் வந்து நிலைக்கல, 35 நாள் மட்டும்தான் இருந்திருக்கிறாரு. He was assassinated by hostile nobles. Thereafter, there was a series of murders which culminated in Ghazi Malik, a veteran of several campaigns against the Mongols, ascending the throne of Delhi in 1320 as Ghiyasuddin Tughlaq. இவரை வந்து கொலை பண்ணிட்டு காசி மாலிக் அப்படிங்கிற ஒரு வெட்டீரியன் நோபல் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா அரசவைக்கு வராரு. இவர் யார் அப்படின்னா மங்கோல்ஸ்க்கு எதிராக நிறைய கேம்பெயின்ஸ் நடத்தினவர். சரியா, இந்த பிரச்சனைகள் வந்து இருந்துகிட்டே இருக்கும். சரியா, அலாவுதீன் கல்ஜி அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான ரூலை நம்ம பார்த்துட்டோமா, அவருக்கு கீழே அவரோட பையன் இருக்கிறாரு. இருந்தாலும் அவருக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி மாலிக் கஃபூரை வச்சுட்டு போயிருக்கிறாங்க. மாலிக் கஃபூர் யார், ஒரு சாதாரண அடிமை தான். அவர் என்னதான் ஒரு ஸ்ட்ராங்கான ஜென்ரலாக இருந்தாலும் பேசிக்காக அவர் ஒரு அடிமை இல்லையா, இது கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியும். அண்ட் இந்த மாதிரி பர்சன்ஸை வந்து இருக்க விட மாட்டாங்க. இந்த மாதிரி என்ன செஞ்சிடறாங்க, கொலை பண்ணிடுறாங்க. கொலை பண்ணிவிட்டு காசி மாலிக் வந்து என்ன பண்ணிடுறாரு, அரச பதவியை வந்து எடுத்துக்கிறாரு. அவர் தான் யார், கியாசுதீன் துக்ளக். துக்ளக் டினாசிட்டி அடுத்து வரப்போகுது. ஓகேயா, கல்ஜி முடிஞ்சிருச்சு, துக்ளக் வந்து வரப்போகுது. He murdered the incumbent Khalji ruler Khusru and thereby prevented anyone from Khalji dynasty claiming the throne. மிச்சம் இருக்கிற குஸ்ரு அப்படிங்கிற ஒரு கல்ஜியை என்ன செஞ்சிட்டார் அப்படின்னா கொலை பண்ணிட்டாரு. ஏன்னா இதுக்கப்புறம் கல்ஜி டினாசிட்டிலேருந்து யாரும் இந்த அரசவையோ இந்த அரச பட்டமோ எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடாது, லேட்டராக பிரச்சனைகள் வரக்கூடாது அப்படிங்கிறதுனால கல்ஜி டினாசிட்டியை மொத்தமாக முடிச்சிட்டாரு. Thus began the rule of Tughlaq dynasty which lasted until 1414. ஸோ இதனால் கல்ஜி டினாசிட்டி இவர் மூலமாக முடிஞ்சிட்டு துக்ளக் டினாசிட்டி வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே, நம்ம 5 வம்சங்கள் பற்றி பார்த்துருந்தோம் இல்லையா, ஸ்லேவ் டினாசிட்டி, கல்ஜி டினாசிட்டி, துக்ளக், சையத், லோடி அப்படின்னு சொல்லிட்டு 5 இருக்குன்னு பார்த்துருந்தோம். இதில் நம்ம ஃபஸ்ட்டு 2 பார்த்தாச்சு. ஓகேயா, மீதி 2 பார்க்க வேண்டியது இருக்குது. மீதி 2 அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை. ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் எப்போவுமே இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்தினாலும் சரி முதலும் கடைசியும் ரொம்ப முக்கியமாக இருக்கும். நமக்கு இன்றைக்கி ஸ்லேவ் டினாசிட்டி பற்றியும் டெல்லி சுல்தானேட் பற்றியும் கொஞ்சம் பார்த்தனால என்ன ஆயிருக்கு அப்படின்னா டைம் கொஞ்சம் போன மாதிரி இருக்குது. தென் நெக்ஸ்ட் கிளாஸில் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இந்த 3 டினாசிட்டி பற்றியும் ஃபாஸ்ட்டாக பார்த்துடலாம். இங்கே இந்த கிளாஸில் நீங்கள் முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம், ஏன்னா லேட்டர் கிளாஸில் போகும்போது நம்ம கோட் பண்ணுவோம்ல, மாலிக் கஃபூர் படையெடுப்பு நடந்துச்சா அங்கே தான் இது அப்படியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஃபேக்ட் என்னென்னா சவுத் இந்தியா வந்து இன்னும் இன்டிகிரேட் ஆகலை, கன்சாலிடேட் பண்ணலை அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். ஈவன் அசோகனோட டைமில் கூட. பட் மாலிக் கஃபூர் படையெடுப்புகள் மூலமாக தான் என்ன பண்ணியிருக்காங்க, சவுத் இந்தியாவில் இருக்கிற எல்லா இடங்களையுமே டெக்கானுக்கு கீழே, ஓகேயா கரெக்டாக இந்த இடத்துக்கு கீழே இருக்கிற எல்லா பகுதியுமே மாலிக் கஃபூர் படையெடுப்புகள் மூலமாக தான் என்ன செஞ்சுருக்காங்க, டெல்லி சுல்தானியத்தோடு இணைச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஹோல் இந்தியன் சப்கான்டினென்ட்டும் டெல்லி சுல்தானேட்டுக்கு கீழே வந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. இது எல்லா நிலப்பரப்பும் என்ன ஆயிடுச்சு, டெல்லி சுல்தானேட் கீழே வந்துருச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த எல்லா பகுதிகளும் ஒரு அரசரோட ஆட்சி காலத்தில் சின்ன சின்ன பகுதிகளாக சிதறும். அதுக்காக தான் இந்த பாயிண்ட்டை ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேயா, நான் வந்து என்ன ஆர்டரில் இந்த கிளாஸஸ் கொண்டு போயிட்டுருக்கேன் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி புக் இல்லையா, அதில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் படி தான் போயிட்டுருக்கேன். 7th ஹிஸ்ட்ரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டாபிக் வந்து ஒரு டாபிக் முன்னாடி இன்னொரு டாபிக் பின்னாடி அப்படி போகிற மாதிரி இருக்குது. பிரச்சனை இல்லை, நமக்கு டாபிக் தான் கணக்கு, ஆர்டர் கணக்கு இல்லை. பட் உங்களுக்கு தெரியணும்ல நம்ம எந்த மாதிரி போயிட்டுருக்கோம் அப்படின்னு. ஸோ அதனால தான் இன்ஃபார்ம் பண்ணேன். நெக்ஸ்ட் கிளாஸில் மீதி இருக்கிற 3 டினாசிட்டிஸ் பற்றி பார்த்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீட் யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ.